கேக்குதா? கேக்குது ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, தியானமே என்ஜாய் பண்ணுங்களா? பிரதர் கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. ப்ரோ கேக்குது. அப்புறம் 2 நாள் கேப் விட்டு பேசிட்டு முழுமையா நம்ம ஐடியில ரிட்டர்ன் ஆயாச்சு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நல்லா நாள் இருக்கேன், நல்லா ரொம்ப இருக்கேன். பெரிய கேப்பா தெரியுது. பிரகாஷ் ப்ரோ, உங்க போட்டோ சொல்லுங்க brother. பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க உங்களோட இது அனிருத் மாதிரின்னு நினைச்சேன். உங்க போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எது லுக்குக்கும் அனிருத் மாதிரி? வாய்ஸுக்கும் அனிருத் மாதிரி லுக்குக்கும் வாய்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும்ல. நான் உங்க போட்டோ பார்த்ததே இல்லையா, சரி நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாருன்னு. பட் லுக்கை பார்த்துனே ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு, ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருந்துச்சு. உங்க கற்பனைல ஒரு பெரிய ஒரு டவுசர் போட்டு ஒரு பெரும் தொப்பையோட ஒரு பெரும் உருவம் நடந்து வர மாதிரி இல்ல, அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ, கொஞ்சம் மெச்சூரா இப்ப நம்ம சுகுமாரன் இருப்பார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா கிட்டத்தட்ட அனிருத் மாதிரியே இருந்தீங்க. அதாவது அந்த லீனாவும், ஆனா வாய்ஸ் ரொம்ப போல்டாவும். சொல்லுங்க சொல்லுங்க. ஒருத்தர் என்னன்னா கோட்ல வர ஜீவன் மாதிரி இருக்கீங்கன்னு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஒருத்தர் படத்தை ஏதோ ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டிருந்தாரு. இப்ப நீங்க அனிருத் இருக்கீங்க. போடுங்க போடுங்க. சென்னையில இருந்து கிளம்புறாரு நேற்று நைட்டு. சரியான மழை, பயங்கரமான மழை. அவரு ஜஸ்ட் பஸ் ஏத்துறதுக்கு போறோம், ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு அப்படி ஏத்துற அந்த டைம்ல வந்து பயங்கரமான மழை. அவரு வானத்துக்கே பொறுக்கல போல அவர் போறது. எத்தனை மணிக்கு ப்ரோ முடிச்சாங்க? ஒரு 14-20 இருக்குமா ப்ரோ? 15 ஆயிடுச்சு. 18 ஆயிடுச்சு. பரவாயில்லையா, அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. இல்ல, ரஜினி வந்தா சமயம் வந்து அவரோட ஆடியோ லான்ச் முடிஞ்ச அளவு சீக்கிரம் முடிச்சிடுவாங்க. 1 hour பக்கம் பேசுனாராங்க அவரு. இவரு 50 நிமிஷம் பேசுறாங்க. 52 நிமிஷம் பேசுறாங்க. 52 நிமிஷம் அவர் பேசுறாரு. ஆமா, இதுல 1 மணி நேரம் மேல பேசினாரு டெய்லர்ல. 1.25 மணி நேரம் பக்கத்துல இது அதோட கம்மி, அதோட கம்மி. ஆனா ஒன்னே ஒண்ணுதாங்க, 50 நிமிஷம் ஒரு மனுஷன் பேசி எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்கல, கேட்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்குன்னா அது சூப்பர் ஸ்டார் ஸ்பீச் தான். போன வாட்டி ஜெயிலர்லயும் அப்படிதான், எவ்வளவு நேரம் அப்பாடி அப்பாங்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு எப்படி சொல்றாங்க, ஸ்டேஜ் ஸ்பீச்சுங்கிறது வந்து எல்லாருக்குமே வாய்க்காது. சில நடிகர்களுக்கு அப்படியே அப்படியே ரஜினி, விஜய், அப்புறம் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல பேசுறது வந்து ரொம்ப ரேரா இருக்கும். நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அது ரஜினி பேசுறதுலாம் வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், கேட்கலாம். ரைட். அதுக்கு முன்னாடி வந்துருவோம். ஃபர்ஸ்ட் அப்டேட். பரணி வந்து படம் பார்க்க போயிருக்கிறாரா, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு. பரணி ஜாயின் பண்ணிடுவாரு. என்ன படம்? அவர் ஒரு மலையாள படம், அந்த கனிஷ் ரூபி இருக்காங்களா, கனிஷ் கஸ்தூரியா, பிரியாணி நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க நடிச்ச படம் வந்திருக்கு. இந்த அவார்டு படம், அதான் இப்ப சைட்ல பயிர் விளைஞ்ச படம், அந்த படம் பார்க்க போயிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் வர வரைக்கும் சுகுமார் பிரதர் சொல்ல வந்தீங்க, சொல்லி முடிஞ்சீங்க. அதுக்கப்புறம் வந்து வேட்டையன் டீச்சர் எப்படி இருந்துச்சு அது இன்னைக்கு பேசுவோம். சுகுமார் பிரதர் சொல்லுங்க பிரதர், என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல ப்ரோ, நீங்க போறதுதான் எல்லாருக்கும் கஷ்டமா இருந்துச்சு. நீங்க அதர் ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு போயிருக்கலாம்னு சொன்னேன். வர பிரதர், இன்னும் அடிக்கடி வருவோம். சும்மா நம்ம பிள்ளைகளையும் பார்க்கணும்ல. நானே 3-4 நாள் ஆயிடுச்சுல, அதனால வந்து வந்தாச்சு ரிட்டர்னு. நம்ம திரும்ப இந்த மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு வண்டி கண்டிப்பா வந்துடும் சென்னைக்கு. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். நேற்று ஆடியோ லான்ச்ல நீங்க எடுத்து வச்ச ஒரு பாயிண்ட் சூப்பர் ஸ்டார் எடுத்து வச்சாரு, கவனிச்சிங்களா? ஆமா, நல்லவனா இருக்கா, ரொம்ப நல்லவனா இருக்கா, அந்த பாயிண்ட் தானே சொல்றீங்க? புரியல ப்ரோ. சகுனிகள் சூழ அந்த பாயிண்ட் சொல்றீங்க? அது இல்ல ப்ரோ, அது இல்ல. அந்த டேரக்டர் பத்தி ஒன்று எடுத்து வச்சார்ல. முதல்ல டேரக்ட் அவங்க ஸ்டோரி ஒருத்தவங்க எழுதுவாங்க, ஸ்க்ரீன் பிளே ஒருத்தர் எழுதுவாங்க, டைரக்ஷன் பண்ற ஒருத்தர் இருப்பாரு. ஆனா இப்ப எல்லாருமே ஒரே ஆளா இருக்கிறங்காட்டி அந்த ஒரு விஷயம் நீங்க அன்னைக்கு சொல்லியிருந்தீங்க, ஞாபகம் ஸ்பேஸ்ல. அது நேற்று அந்த ரோட்ஸ் வரும்போது நீங்க ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. வீடியோ லீக் ஆயிருக்கா ப்ரோ? சரிங்க, எந்த வீடியோ? அவர் பேசினதுதான். இல்ல இல்லைங்க, அது ஐடிலாம் போட்டு காப்பி ரைட்ல போட்டு ஐடி தூக்கிறோம், வேலை முடிஞ்சுச்சு.
அதான் சன் டிவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போட்டீங்கன்னாலும் நான் எதுக்கு ப்ரோ போடுறேன், பார்க்கலாம் தான் கேட்டேன். அதனாலதான் அதெல்லாம் போடுறது இல்லை, அந்த பக்கமே போறது இல்லை. போட்டோ போறதுக்கே பயப்படுறாரு பிளேயர்ஸ், உள்ள போயிட்டு போட்டோ எடுத்து போடுவேன் நானு. ஆமா ப்ரோ, அந்த விடாமுயற்சி என்னதான் இது எனக்கு புரியல. எல்லாரும் 10 செகண்ட் டீசன் ரோடு போட்டோ எல்லாம் போட்டாங்க, கடைசியில அது போட்ட போட்டோன்னாங்க. என்ன ப்ரோ அது? எந்த எதுவும் இல்ல, லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து என்னென்ன படம்லாம் வந்து ஒருத்தருக்கும் ஒரு ஏவி வரும்ல, அந்த மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷனோட ஏவி வரும்போது அவன் பண்ண படங்களோட அந்த இதெல்லாம் போகும்போது விடாமுயற்சியும் வந்து அது ஜஸ்ட் வந்து படத்துல சீன்லாம் கிடையாதுங்க. ஒரு படத்துல வர அந்த டைட்டில் கார்டு தான் வச்சிருந்தாங்க, இது மாதிரி விடாமுயற்சி இருக்கு அவங்க லைனப்ல அப்படின்னு. அவ்வளவுதானே தவிர எல்லாருமே வந்துட்டு அதை 10 செகண்ட் வந்து கலக்கி வச்சாங்க. ஆமா ஆமா, அதுதான் பாத்துட்டு இருந்தேன் நேத்து ஃபுல்லா ட்விட்டர்ல தேடிட்டு இருந்தேன், ஏதாவது ஒருத்தர் எடுத்துருப்பாங்க. 1 செகண்ட் கூட இருக்காது. இத்தனைக்கும் அது பழைய ஸ்டைல்ல இருந்த டைட்டில் இருக்காது. ஆமா, பழைய டைட்டில் கார்டு இது. அப்புறம் நம்ம ஸ்பேஸ்ல ரெகுலரா கேட்டுட்டு இருப்போம் ஒரு அப்டேட், இந்த பிளிங்க் தமிழ் வெர்ஷன் எப்போ வருதுன்னு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, செப்டம்பர் 25 வந்து ஆகா தமிழ்ல ஸ்ட்ரீமிங் ஆகுது. பிளிங்க் கன்னட படம் டைம் லூப் கான்செப்ட், அது வந்து செப்டம்பர் 25 ஸ்ட்ரீமிங் ஆகுது ஆகா தமிழ்ல. குமார் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. திடீர்னு சைலண்ட் ஆயிடுச்சு, அதுதான் கேட்டேன். மகேஷ் ப்ரோ வந்திருக்காரு, சொல்லுங்க மகேஷ் ப்ரோ. எந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு? இந்த வாரம் எதுவுமே ரிலீஸ் ஆகலங்க. இந்த வாரம் தான் போன வாரம் ரிலீஸ் ஆயிருக்கீங்க. இந்த பிள்ளை படத்துல எதுவுமே ரிலீஸ் ஆகுது. யாருக்கு ஒரு லாபம் டொரண்டோ பெரிய ஊர்ல தான் இருக்கு, யாருக்கு ஊர்ல கடைசி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. சூப்பர் போட்டுல நல்லா லேட்டரோட இன்னைக்கு நல்லா புதுசா இருக்கு. அதாவது இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துல லப்பர் பந்து வந்து மஸ்ட் வாட்ச் என்டர்டைன்மெண்ட் மூவி. அதாவது நம்ம கமர்ஷியல் படங்கள் வருது பார்த்தீங்களா, அந்த கமர்ஷியல் படங்கள்ல ரொம்ப சில படங்கள் தான் வந்து நம்ம தேட்டர்ல கண்டிப்பா பார்த்தோம், அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபீல் கொடுக்கக்கூடிய படங்கள். அப்படி அந்த வகையில பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து ஒரு முரட்டு படம். நீங்க தேட்டர்ல பாக்குறப்ப ஒரு சீன் கூட போர் அடிக்காம சூப்பரா இருக்கும், தாராளமா பார்க்கலாம். உங்களுக்கு தேட்டர்ல அங்க ரிலீஸ் ஆயிருச்சுன்னா பாருங்க, ரிலீஸ் ஒரு அடுத்த கொஞ்சம் வர நாட்கள் ரிலீஸ் ஆனா பாருங்க. நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆயிருக்கவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க, இந்த வாரத்துல பார்க்க வேண்டிய படம் வந்து லப்பர் பந்து. எப்படி சொல்றேன்னா, ஒரு கிரிக்கெட் மட்டும் இல்லாம ஃபேமிலி, லவ், எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்போர்ட்ஸோட சேர்ந்து சில மெசேஜையும் கலந்துருப்பாங்க, நல்லா இருக்கும். அதான் ப்ரோ, நாளைக்கு மேட்ச் புக் பண்ணிருக்கேன். மேட்ச் முடிஞ்சோன்னு ஈவினிங் ஷோ அப்படியே போயிட வேண்டியதுதான். இல்ல கண்டிப்பா ஒருத்தான படங்க. அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அட்டகத்தி தினேச பிடிச்சிருக்கு இந்த படத்துலயே. எனக்கு என்ன பொறுத்தவரையும் என் பாயிண்ட் ஆஃப் வியூ அட்டகத்தி தினேஷ் தான் படத்துல ஹீரோவே. அந்த அளவு ரொம்ப படத்துல மட்டும் முக்கியம் கெத்து இல்ல, ஒரு நகத்திலேயே செம்ம கெத்து காமிச்சிருக்க ரோல். நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா அது தெரியும், நமக்கு அந்த பிஜிஎம் போடுறதும் அந்த கேப்டன் சாங் பொட்டு வச்ச சாங்க கூட பாட்டு போடுவாங்க படத்துல எங்கெங்கெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு அதாவது எப்படின்னா நம்ம மாசா பார்க்க முடியும்னு அந்த டேரக்டர் காமிச்சிருக்கிறாரு. எனக்கு அதுக்கப்புறம் அட்டகத்தி தினேஷுக்கு பேரை ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க, அவங்க பேர் எனக்கு தெரியல, ஸ்வஸ்திகா பிரதர், அவங்க பேரு சுகுமார் ப்ரோ. நினைக்கிறேன் அவங்க இவங்க சதுரம் ஒரு மலையாள படம் எடுத்தாங்க, அவங்கள அவங்க தானே அட்டகத்தி தினேஸ்வர் அவங்க வைஃப். ஆமா 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 ஆமா, அவங்களே தான். ஓ கரெக்டா, அந்த அவங்க தான். அவங்க நடிப்பு பயங்கரம். ஹரிஷ் கல்யாண் பேரு, அப்புறம் காளி வெங்கட்டு, பாலசரவண, எல்லாத்தையும் தாண்டி இந்த ஜென்சன் ஒரு காமெடி ஆக்டர் இருப்பாரு, அப்படிதான் ஏதோ ஒரு படத்துல பெயிண்டரா கூட வருவாரு, இருப்பாரு. அப்புறம் இந்த குரங்கு கடல்ல போத ஆசாமியா வருவாரு. அவரு இவெல்லாம் இந்த பாலசரவணன் காம்பினேஷன் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு படம் பார்க்கும்போது நம்ம வந்து தியேட்டர்ல படம் பார்க்குறோம், அந்த படம் பார்த்துருக்கும்போது நமக்கு தெரிக்கணும். அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது நமக்குள்ள ஒரு படம் பார்த்தா ஒரு குஷி ஒன்று வரும், மைண்டுக்குள்ள ஒரு நல்ல படம் பார்த்தோம்னு ஒரு ஃபீல் வரும். அப்படி வந்த படம் இந்த வாரத்துல லப்பர் பந்து. எனக்கு உறுதியா நீங்களும் பாத்தீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். அப்படிப்பட்ட படம் மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னொரு வந்து
இது நம்ம நக்கலைஸ் சேனல்ல அடிக்கடி வருவாரு, அதுல இருந்தா ஒரு ஃபேமஸ் அவரே எல்லோ பேஜே நம்ம போட்டுப்பாரு, மஞ்சள் என்னமோ வச்சிருப்பாரு ஒரு பேஜ், எனக்கு தெரியல. யூடியூப் சேனல்ல முன்னாடி லக்ஷ்மி இருந்து ஒரு டீம் நல்லா இருக்கும் அவரு. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன படங்கள் பார்த்தோம், நந்தன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சில அரசியல் நையாண்டி எல்லாம் பண்ணிருப்பாங்க, அது கொஞ்சம் கனெக்ட் ஆகி கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ரையா போகும். எப்படின்னா ட்ரையா போகணும் என்ன மீனிங் சொல்றது அப்படின்னா, கதை டைரக்டா கதையோடவே போகுங்கிறதுனால ஓவரா வந்து, அதாவது எப்படின்னா சாதி அரசியல் தான் இது, ஆனா சாதி அரசியல் கமர்ஷியல் இருக்காது. ஆமா கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்காது. சாதி அரசியலை தாண்டி அரசியல்ல சாதி எப்படி இயங்குது, அந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல சாதியில வந்து எப்படி பயன்படுத்துறாங்க, அந்த அந்த இட ஒதுக்கீடுன்னு சொல்லுவோம்ல, அந்த தனி தொகுதி பொது தொகுதி அதெல்லாம் வந்து இந்த படத்துல பேசியிருப்பாங்க. இது மாதிரி முழுநீள அரசியல் பேசுற படம் கொஞ்சம் இன்டென்ஸா எடுத்திருப்பாங்க. அது மாதிரி பார்க்க தயாரா இருக்கவங்களுக்கு அந்த நந்தன் செட் ஆகும். அடுத்து கடைசி உலக போர், ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட் கடைசி உலக போர். ஆனா வந்து மேக்கிங் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமேங்கிற மாதிரி இருக்கும். விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு, ஒரு சின்ன பட்ஜெட்ல விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது, ஒரு பாதி நல்லா இருக்கும், கொஞ்சம் பாதி கொஞ்சம் அமைச்சூர்டா இருக்கும். இதுதான் வந்து கடைசி உலக போர். ஆனா தியேட்டர்ல போனா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சில சீன்ஸ் வந்து ஒட்டாம இருக்கும் மீன்ஸ் அப்படின்னா, ஏன்னா அது லாஜிக்கே இல்லை, நம்ம படத்துல எல்லா படங்களும் சொல்லுவோம், இந்த படம் கேனன் இல்லை. இன்னொன்னு புரியும், அது ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிடுறாங்களா ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் கேரக்டர் எல்லாமே, அதான் டக்குன்னு அந்த கேரக்டரோட நம்ம போறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆமா. அப்புறம் வந்து படத்துல எனக்கு வந்து நட்டி ரோல் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் படத்துலயும் பேர் நட்டி, அது நல்லா இருக்கும். அவரு கிங் டு கிங் மேக்கர் அந்த எக்ஸ்பிளேஷனு, அப்புறம் கிங் மேக்கர் வந்து எப்படி எல்லாம் பண்ணணும், லாங்குவேஜ் கத்துக்கிறதுன்னு சொல்லி எனக்கு நட்டியோட ரோல் நல்லா இருந்துச்சு. அந்த படம் நான் சொன்னேன், இந்த வகையில இந்த அடுத்த படங்கள் இது. இதுக்கப்புறம் இன்னொரு படம் பார்த்தா கோழிப்பண்ணை செல்லதுரைன்னு, ஒரு 70s to 80s காலகட்டத்துல ஒரு ஃபேமிலி ட்ராமா பார்த்தோம்னா எப்படி இருக்கும், எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இல்லாம, ஆனா எந்த ஒரு இடத்துல எரிச்சலும் ஆக்காம அது பாட்டுக்கு ஒரு வேகத்துல போகும். நம்ம படம் அது மாதிரி படங்கள் இந்த கேடிவி எல்லாம் பார்த்துருப்போம் தெரியுங்களா. இப்படிப்பட்ட படங்கள் பார்க்கப்படுறவங்களுக்கும், சீனிவாமசாமி படம் பிடிக்குங்கிறவங்களுக்கும் அந்த படம் பார்க்கலாம். இந்த மாதிரி டைப் படங்களுக்கு இது கோழிப்பண்ணை செல்லதுரை. வேற என்ன படம், அவ்வளவுதானே இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள். தோனிமா ஆச்சு, அதை பார்க்கல. ஆமா தோனி மாச்சி ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க திருச்சியில, நான் இன்னைக்கு தான் வந்தேன். அது நாளைக்கு ஒரு நாளுக்கு ஒரு ஷோ இருக்கு, டைம் கிடைச்சா அதை படம் பார்க்கலாம். இவ்வளவுதான் இந்த வீக் வந்து, இந்த வாரத்துல வந்து எல்லா படத்தையும் பார்த்தாச்சு. அதோட சேகுவாரே ப்ரோ, அது பாக்குற ஐடியாவே இல்லை. அதெல்லாம் வந்து எப்படின்னா கொடூர படங்கள் லிஸ்ட்ல நம்ம சேர்த்துக்குவோம். அதெல்லாம் நம்ம ஏன் மக்களை நமக்கு அந்த சஜஷன் கொடுத்து அவங்களை வந்து டார்ச்சர் பண்ண வேணாம். நான் எல்லாத்துக்கும் சொல்றேன், அப்போ இந்த வாரம் ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க, தாராளமா தேட்டர்ல போய் நாங்க பார்க்க ரெடியா இருக்கோம். நீங்க லப்பர் வந்து பார்க்கலாம், கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இருக்கும். நீங்க 2K கிட்ஸ் ஃபேன்ஸா இருந்தா நீங்க வந்து ஹிப்பா பாதி உங்களுக்கு பிடிக்கும்னா ஹிப்பா பாதி படம் பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு வந்து இது இல்ல வந்து ஜாதி ரீதியா அரசியல் வந்து தெளிவா பேசுறாங்க, எனக்கு பரவாயில்ல, இன்டென்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரையா இருந்தாலும் பரவாயில்ல, கமர்ஷியல் ஃபேக்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, நந்தன் பார்க்கலாம். எனக்கு எதுவுமே வேணாப்பா, கன்னு வேணாம், வைலன்ஸ் வேணாம், இப்போ ஃபியூச்சரிஸ்டிக் வேணாம், ஜாதி படம் வேணாம், எதுவுமே வேணாம், எனக்கு சாதாரண ஒரு ஃபேமிலி ட்ராமா வேணும், ரொம்ப நான் போட்டு மண்டை குறைச்சிக்க மாட்டேன்னு சொன்னா கோழிப்பண்ணை செல்லதுரை பார்க்கலாம். இதுதான் இந்த வார படங்களோட சஜஷன். ஹிப்பா படம் தியேட்டர் ஓட்டா, அது மட்டும் சொல்லுங்க. லப்பர் வந்து தியேட்டர் ஓட்டுன்னு சொல்லிட்டேன். படம் வந்து தியேட்டர் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு பிடிக்கும். அது மிக்ஸா வருதுன்னும் போது நம்மளுக்கு அது தெரியும். அது என்னன்னா, அவங்க அது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா எடுத்திருக்காங்க. அது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம்ப்ட். இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ஒரு ஃபியூச்சர்ல இப்படிலாம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது வந்து நம்ம ரெகுலரான டெம்ப்ளேட்ல வந்துட்டு ஒரு கதையை பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அது எப்படி செட் ஆகும் அப்படின்னு தெரியுது. புது முயற்சியான ஒரு நான் இது மாதிரி டிஃப்ரெண்டா யூனிக்கா எடுத்தா பார்ப்பேன், எனக்கு இந்த மாதிரி புதுசா பண்ணா பிடிக்கும்ன்றவங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகும். கான்செப்டாவே அது நல்ல கான்செப்ட், பட் அதுல எது ஒர்க் அவுட் ஆகலன்னு இருக்கீங்க. ஆனா அந்த படத்துல அப்ப நல்லா இருக்கு சொல்றது இவ்வளவு சொல்லியிருந்தோம்ல ஒரு டீட்டெயில் அந்த விஷயம்னா, நீங்க இந்த படம் பாத்தீங்களா, 4 ஊரும் நல்லா இருந்த போலீஸ் ஒண்ணு, 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும், 4 பேரும் நல்லா இருந்த ஊரும். இல்ல 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும், 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும். இதான் டைட்டிலே இவ்வளவு குழப்பம் வருது. அந்த படம் பாத்துருக்கீங்களா? நான் நிறைய டைம் பாத்துருக்கேன் ப்ரோ. அதான் அது மாதிரி இப்ப அந்த படத்தை வந்து அதை ஒரு கற்பனையில் எடுத்துங்க, அந்த படத்தை மைண்ட்ல வச்சுங்க, அதை வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்ல ஒரு வருங்காலங்கட்டத்துல அது மாதிரி ஒரு திருடர்கள் இடத்துல வந்து ஒரு வேற ஒரு நாடு நம்ம இந்தியாவை ஆக்கிரமிக்குது அப்படின்னா எப்படி இருக்கும், இந்தியாவை நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுல முக்கியமா நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரிக்ல ஒரு செட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இது இருக்கும்.
ஆனா இதுல என்ன விஎஃப்எக்ஸ், பாம் பிளாஸ்ட், கன்ஸ் அந்த மாதிரி ஒரு வகையில போகும். இதுல வந்து இப்படி இந்த ஆங்கிள் போகும், அவ்வளவுதான். சுகுமார் ப்ரோ, இஎம் அப்டேட் நாளைக்கு சீசன் சூட்லாம் போட்டுருந்தீங்க, ஏதாவது எதிர்பார்க்கலாமா? ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. வந்துட்டு வர வேண்டியது ப்ரோ, வர வேண்டியதான். டீம் எல்லாமே எல்லாமே ஆக்சுவலா அது எப்போ அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்கன்னு தெரியல, சொல்ல முடியாது. இன்னும் கூட இன்னைக்கு நைட்டு கூட வந்து திடீர்னு ஒரு டைம் போடலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஏதாவது சான்ஸ் இருக்கா? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளைக்கு சர்ப்ரைஸா, அது சில பேருக்கு சர்ப்ரைஸா இருக்கும், சில பேருக்கு ஆல்ரெடி இந்த வாரம் வரும் அப்படின்னு ஒரு அதுக்குள்ள எல்லாமே வந்து அந்த லாஸ்ட் எல்லாமே அந்த ஓப்பெல்லாம் லாஸ்ட் ஆயிட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருப்பாங்க, அந்த மாதிரி கூட ஆயிட்டாங்க நிறைய பேர். ரமேஷ் பாலா சர்ப்ரைஸா தான் ப்ரோ. இல்ல ரமேஷ் பாலா ஏதோ அது ஃபேக் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டுருந்தாரா? அதான் ஒரு கிளாரிஃபைக்கு கேட்கலான்னு பார்த்தேன், வேற ஒன்றும். ப்ரோ வேட்டை வந்து ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, நடுவில் இது வரும்னு நினைக்கிறீங்களா? அவங்க எல்லாம் வேட்டையும் தானே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் தானே இதை பார்ப்பாங்க. இல்ல ப்ரோ, இது வந்து வேட்டையனோட இதுன்னு கிடையாது. இவங்க விடாமுயற்சியும் வந்து இந்த இந்த வருஷத்துல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்ப துணி எதுனா பண்ணா மட்டும்தான். அதனால வந்து அவங்க கண்டிப்பா வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அது ஆக்சுவலா வந்து டீசர் மாதிரி சொல்றாங்க. அந்த டீம்ல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது அது என்ன சொல்றாங்கன்னா, அது கைண்ட் ஆஃப் டீம்ஸ் மாதிரி தான். அது 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 நம்ம எப்படின்னா, இப்போ போட்டோட பர்த்டேக்கு வந்து அவருக்கு விஷ் பண்ற மாதிரி சும்மா ஒரு டீம்ஸ் மாதிரி விட்டாங்கல்ல, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு இது இல்ல, அந்த அந்த கைண்ட் ஆஃப் வந்து அந்த மாதிரி தான் இது வந்து பண்றோம். பட் அது நீங்க அது ஃபுல் டீசரா இருக்குமா அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரிலீஸ் டேட் வந்தா போதும் ஜி, அதுவும் சொல்லவே மாட்டேங்காங்க. ரிலீஸ் டேட் டவுட் தான் ப்ரோ இப்போ வர்றது, அது அந்த வீடியோல வர்றது டவுட் தான். வேட்டையின் அப்புறம் தான் வரும் ஜி ரிலீஸ் டேட்லாம். ரிலீஸ் டேட் வேட்டைக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. பட் ஆனா அது ஷூட்லாம் ஃபுல்லா முடிஞ்சிட்டு அப்புறம் தான் சொல்லுவாங்க. இன்னும் ஷூட் ஃபுல்லா முடியல. அப்ப பொங்கலுக்கு அப்புறம் சம்மர் எதுவும் சான்ஸ் இருக்கா ஜி? ஒரு பக்கம் பார்த்தா அப்படிதான் இருக்கு, அதான் கேட்க. இது இப்போ அது ரிலீஸ் டேட் பத்தி நம்ம பேசக்கூடாது இங்க. ஓகே இல்ல இல்ல சொன்னேன். ஓகே ஓகே, நீங்க சொன்ன தகவலுக்கு நன்றி. நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அப்போ நீ வந்தாலும் சந்தோஷம், அவ்வளவுதான். சுகுமார் ப்ரோ, ப்ரோ ஹண்டர் சாங்கும் டீசரும் உங்களுக்கு ஓகேவா? ப்ரிவியூவா? எனக்கு வந்து சாங் ஹண்டர் வந்து பிடிச்சிருக்கு ப்ரோ. பட் ஆனா வந்து என்னன்னா, அது கேட்க மேபி வந்து ஒரு அது சீனோட பார்க்கும்போது அது எனக்கு ரிவ்யூல பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆனா ஒரு அந்த ஃபுல்லாவே அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு அந்த ஒரு ஆல்ரெடி அதே கெட்டப்ல தர்பார் பண்ணிட்டாருல, ஸோ அந்த ஃபீல் வந்திருக்கும். எனக்கு லைட்டா வந்து ஃபுல்லாலாம் வரல. பட் ஆனா ஒரு சீன்ல வந்து அவர் யூனிஃபார்ம் போட்டுட்டு அமிதாப பார்த்து அப்படி திரும்புற மாதிரி ஒரு சீன் மாதிரி வரும். எண்டிங்ல அந்த எண்ட்ல அந்த சீன் பார்க்கும்போது அந்த யூனிஃபார்ம் அந்த கெட்டப் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து கதையா வந்து அது எப்படி கொண்டு போவாங்க தெரியல. இது ரொம்ப சிம்பிளா. இதுல வந்து ஒரு பெரிய நெகட்டிவான எது பார்த்தேன் அப்படின்னா, யூஸ்வலா அமிதாப்போட படங்கள் தமிழ்ல நிறைய அந்த பிரம்மாஸ்தா எல்லாம் டப் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு வாய்ஸ் நம்ம வந்து மைண்ட்ல இமேஜின் பண்ணி வச்சிருப்போம்ல, அதே கல்கி அதே மாதிரி வாய்ஸ் கொடுத்திருந்தாலே வந்துட்டு நல்லா இருந்திருக்கும். பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் எத்தனை போயிட்டு அங்க கொடுத்து வச்சிருக்காங்க. நம்மளுக்கு பிரகாஷ் ராஜ் வந்து பழக்கப்பட்ட ரொம்ப பழக்கப்பட்ட வாய்ஸ். அவர் தான் மைண்ட்ல வருவாரு. அவரை நம்ம வந்து அமிதாபா பார்க்கவே மாட்டோம். அவரு பிரகாஷ் ராஜே நடிக்க வச்சு போயிட்டு இருக்கலாம் அந்த கேரக்டர்ல. இல்ல ப்ரோ, அது வலைபேச்சுல சொன்னாங்க. பிரகாஷ் ராஜ் பண்ணிருக்காங்களா, ஏஐல வந்து அமிதாப் வாய்ஸா மாத்திருவேன்னு சொன்னாங்க. நேற்று வலைபேச்சுல அதை சொல்லிட்டாங்க. நேற்று ப்ரிவியூ வரக்கு முன்னாடியே சொன்னாங்க. அதாவது வந்து ஹிந்தியில மட்டும் அமிதாப் பண்ணியிருக்காரு, மற்ற எல்லா லாங்குவேஜ் பிரகாஷ் ராஜ் தான் பண்ணியிருக்காரு. பட் அதே வந்து அமிதாப்போட வாய்ஸுக்கு வந்து ஏஐ பண்ண போறதா சொன்னாங்க. டைம் இல்ல ப்ரோ, அதெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி படம் ஃபுல்லா வந்து இப்போ படம் ஒன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரிலீஸ் கிட்ட வந்துருச்சு. அதெல்லாம் ஒர்க் பண்ணி மாத்துவாங்களான்னு எனக்கு தெரியல. பண்றதா இருந்தா அது ப்ரிவியூக்கே பண்ணிருக்கலாம் அவங்க. ஏஐ வச்சுதான் பண்ணணும்னா பிரகாஷ் ராஜுக்கு எதுக்கு வேலை கொடுக்கணும் தெரியலையே.
அவர் இல்ல அவ்வளவு ப்ரோ, யாராச்சும் ஒருத்தர் பேசினாதானே அதை ஏல மாத்துவாங்க. இப்ப அந்த வேட்டையான் சாங்கும் ஓகே, இல்ல கோட்டு சாங்குமே வந்து அதுதான் bro. பாடி இருப்பாங்க, அதை எனக்கு வந்து அது வாய்ஸ் புரியுது. ஓவர் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஏன் வந்து பிரகாஷ் ராஜ் பேசணும், அவ்வளவு பெரிய ஆள் ஏன் பேசணும்னு கேக்குறாரு அவரு. நார்மல் டப்பிங் ஆர்டிஸ்ட் பேச வச்சுட்டு எடுத்துருக்கலாமே. எனக்கு என்னமோ இவங்க அந்த கேஜிஎஃப் ஓகே மூட்ல ப்ரோ. அந்த கதையை ஆனா நரேட் பண்ணா நல்லா இருக்குமோன்னு யோசிச்சிருப்பாங்களோன்னு ஆனா நினைக்கிறேன். எனக்கு இந்த டீசர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வழக்கம் போல அவர் ஹியூமனிட்டி தான் இந்த படத்தை பேசுவார் போல. ஜெய்பீம் ஆகட்டும், அந்த குக்ரோன் ஆகட்டும், ஹியூமனிட்டி தான் பேசிக்கா இருக்கும். இதுலயும் என்கவுண்டர், ஒருத்தர் வந்து என்கவுண்டருக்கு அகேன்ஸ்டா, இன்னொருத்தர் என்கவுண்டருக்கு ஆதரவா, அதுல தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுவும் குறிப்பா இப்ப நீங்க சொன்னீங்களே கிளைமேக்ஸ் அந்த ஃபேஸ் ஆஃப் அந்த சீன் தேட்டர்ல போட்டுக்க போது நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இல்ல ஒரு விஷயம், கதை வந்து அவர் நேற்று புதுசா கேட்கும் போதே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அவரு கதையை சொல்லிக்கிறத தாண்டி இவர்கிட்ட வந்து மெசேஜ் தான் வந்து இவருக்கு நிறைய மெசேஜ் ஓரியன்டா எடுக்கிற டைப். எனக்கு மெசேஜ் எல்லாம் செட் ஆகுது, எனக்கு கமர்ஷியலா வேணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லி, அவர் வந்து கமர்ஷியலா உங்களுக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் பண்ணியிருக்காரு. அது எப்படி கிளிக் ஆகுது அப்படின்றது தான் இப்ப படமே. எனக்கு டீசர் வந்து நான் ஓகே ப்ரோ, ஜெய்பீம்ல பெருசா கமர்ஷியலே இல்ல. இருக்காது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஜெய்பீம் கமர்ஷியல் படம் கிடையாது. கமர்ஷியலாவே எந்த ஒரு, அதாவது எப்படின்னா, அது முழுக்க முழுக்க வந்து ஒரு பாயிண்ட்க்கு மேல ப்ரோ சூர்யாக்கெல்லாம் வந்து இல்ல எந்த இல்ல ஒரு கமர்ஷியல் இன்னும் எலிமெண்ட் ஒண்ணு வச்சுக்க சொல்றேன். மாட்டாங்க. ஜெய்பீம் முழுக்க முழுக்க சூப்பரான கமர்ஷியல் ரூட்ல எடுக்கப்பட்ட ஒரு நிஜ சம்பவம். சரிங்களா? ஜெய்பீம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் இல்லைன்னு சொல்லாங்க. ஜெய்பீம் வந்து இல்ல நான் பக்காவா எடுக்கப்பட்ட ஒரு கமர்ஷியல் படம். சூர்யாக்கு எனக்கு தெரிஞ்சு சூரியரை போட்டதை விட எனக்கு தெரிஞ்சு நல்லா அமைஞ்ச ஒரு கமர்ஷியல் படம்னா இல்ல ப்ரோ, ஜெய்பீம் தான். நான் என்ன சொல்றேன்னா, சூர்யாக்கு ஃபைட்டு, சூர்யாக்கு வந்து ஒரு பாட்டு அப்படி அந்த மாதிரி கமர்ஷியல் கிடையாதுன்னு சொல்றேன் நான். இல்ல ஃபைட்டு பாட்டு மட்டுமே உங்களுக்கு கமர்ஷியல் இல்ல. உங்களுக்கு படம் பார்க்கும்போது ஆடியன்ஸை என்கேஜிங்கா வச்சு மாஸ் மூமெண்ட்ஸ் வைக்கிறது. மாஸ் மூமெண்ட்ஸ் வைக்கிறது ஜெய்பீம்ல சூப்பர் மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த ஹீரோயினுக்கு இருக்கும் மாஸ் மூமெண்ட். ஜீப்ல ஏறாம நடந்து வரும்போது இருக்கும். சூர்யாவோட ஒவ்வொரு டைலாக்ஸ்லயும் இருக்கும். அவன் வந்து அந்த ஒரு ஒரு அந்த ஒரு வில்லன் ஒரு போலீஸ்காரன் இருப்பான். அவன் வந்து லோக்கல்ல தமிழ்ல இருந்து பேசும்போது அவங்க சூர்யா கொடுக்குற ரியாக்ஷன்லயும் மாஸ் மூமெண்ட் இருக்கும். ஜெய்பீம் வந்து ஒரு மாஸ் ரூட்ல கமர்ஷியலா கொடுக்கப்பட்ட ஒரு லட்ச சம்பவ கதை சூப்பரா பண்ணியிருக்காரு. அதையே சூப்பரா பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஒரு சூப்பர் ஸ்டார் கிடைச்சிருக்கப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் போட்டிருப்பாரு. எனக்கு வேட்டையின் டீசர் பிடிச்சிருந்துச்சு. அது நீங்க சொன்ன மாதிரி ஒரே விஷயம் தான். நேரத்தை நம்ம சொன்னோம்ல, பிரகாஷ்ராஜ் வாய்ஸ். ஏன்னா அமிதாப் பச்சன் வாய்ஸ் நமக்கு டப்பிங்ல ஏகப்பட்ட டப்பிங் நம்ம பார்த்துட்டோம் வெர்சன். இப்ப கல்கியில கூட நல்லா இருந்துச்சு. அது மாதிரி வெர்சன் போட்டிருக்கலாம். அது ஒண்ணுதான் வந்து ட்ரைலர்ல இந்த டீசர்ல வந்து மிஸ்மேட்சா நான் பார்த்தது. அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம வந்து அந்த வாய்ஸ் கேட்கும்போது பிரகாஷ்ராஜ் படத்துல இருக்காருங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அமிதாப் பச்சன் வாய்ஸ் காமிக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் ஒரு பழக்கப்பட்ட வாய்ஸ். இப்ப அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல வந்து விஜய் சேதுபதி வந்து அந்த இவர் கொடுத்திருப்பாரு. அது பேர் என்ன? அயன்மேன் அயன்மேன் டோனி ஸ்டார்க். அதுதான் அங்க மைனஸே தமிழ் டப்பிங்ல. அது தெரியாத ஆள் யாரோ ஒருத்தர் கொடுத்திருந்தாருன்னா நமக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கும். நமக்கு விஜய் சேதுபதி பேசுற மாதிரி இருக்கும்போது நார்மலா விஜய் சேதுபதி பேசுற மாதிரி சில நேரம் நான் என்ன மாதிரி வேகமா பேசிட்டு போவார் அவர். அது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது, சில பேர் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அது இங்கிலீஷ் படம் டப்பிங் எப்படி மேட்ச் ஆகும் அது மாதிரி மிஸ் மேட்ச் ஆன மாதிரி நம்ம பழக்கப்பட்ட வாய்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். இப்ப சுப்பு பஞ்சி வந்து இந்த படத்தை கொடுத்துருப்பாரு. அது யாரு? அது இப்ப சிவாஜி படம் இல்ல, சுமன் சிவாஜி படம் வில்லனுக்கு சுப்பு பஞ்சு கொடுத்திருப்பாரு. யாருன்னா பாஸ் என்கிற பாஸ்கர்னா ஆர்யாக்கு அண்ணன் அடிச்சார்ல, அவரு கொடுத்திருப்பாரு. ஆனா என்னன்னா நமக்கு அந்த அவரு பேச அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லை, அவர் வாய்ஸ் அதிகமா பார்த்தது இல்லைங்கனால அந்த சுமன் வாய்ஸ் பக்காவா செட் ஆயிருந்துச்சு. ரொம்ப நமக்கு கேட்டா பார்க்கல சுமனே டப்பிங் பேசுற மாதிரி இருக்கும். சிவாஜி இதுல ரொம்ப அசிங்கப்பட்ட சிவாஜி, அதாவது ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை சிவாஜி, அந்த தாங்க முடியும் சிவாஜிங்கிறதும் பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதே வந்து நம்ம பிரகாஷ்ராஜ் இங்க பேசும்போது நம்ம பிரகாஷ்ராஜ் பேசுற மாதிரி இருக்கும். அமிதாப் பச்சன் நடிச்சதுக்கான வேல்யூவே போயிடும். அப்புறம் அது தெரியாத ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். பார்ப்போம் இந்த என்ன நாள் இருக்கு, அப்படி என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். அது ஒண்ணுதான் எனக்கு இந்த டீசர்ல வந்து கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம். மற்றபடி கண்டிப்பா இதெல்லாம் ஓடக்கூடிய கண்டென்ட். என்னன்னா ட்ரைலர்ல அவங்க காமிச்சிருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டா காமிச்சிருக்காங்க. படத்துல என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா காமிச்சிருக்காங்க ட்ரைலர்ல. அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். அந்த என்கவுண்டர் சீன்ஸ், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா காமிச்சிருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து தலைகீழா காமிச்சிருக்க மாதிரி தான். பார்ப்போம் படத்துல எப்படி வருதுன்னு பார்ப்போம். எனக்கு அதே மாதிரி இந்த ஹண்டர் சாங் இருக்கு ப்ரோ. சொல்லுங்க. நம்ம எனக்கு என்னன்னா இப்ப அனிருத்தும் சூப்பர் ஸ்டாரும் சேர்க்கும் போது ஒவ்வொரு சாங்குமே பேங்கரா இருக்கும்.
எனக்கு அந்த பேங்கர் வந்து இந்த சாங்ல இல்லையோ. ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேட்டையில வந்து அந்த பேட்டை பராக் சாங் பயங்கரமா இருக்கும். நான் நேத்தே போட்டிருப்பேன். நேற்று அந்த பாட்டு வந்தோடனே என்னோட இது போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேட்டை பராக், செகண்ட் வந்து ஹுக்கும், தேர்டு வந்து தர்பார்ல வந்து அந்த சும்மா கிளி சாங், சாரி சும்மா கிளிங்கிறேன் பாருங்க, சாரி அந்த கண்ணுல திமிரு சாங். அந்த 3 எனக்கு இந்த 3 சாங் கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு கேட்டனுமே நம்மளுக்கு ஒரு பேங்கர், ஒரு ஒரு வெறி ஏறும்ல ப்ரோ, அந்த மாதிரி ஒரு மோடு எனக்கு இந்த பாட்டுல இல்லையோங்கிற மாதிரி இருக்கு. சீரியஸா சொல்ல போனா முழுசா அந்த பாட்டை நல்லா கேட்கல, கேட்டாதான் தெரியும். ஏன்னா ஒரு 2 மணி நேரம் ஃபுல் அலைச்சல், பாட்டே கேட்கல. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் தோன்றுது, என்ன தோணுது அப்படின்னா, இந்த குக்கும் சாங் ரிலீஸ் ஆனப்ப என்ன திரும்ப பண்ணாங்க, யாராவது ஓ ஆல்பம் பார்த்தவங்க அப்ப சில கேட்டாங்க, இதெல்லாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் லிரிக்ஸ் தான் திட்டினாங்க. அதுக்கப்புறம் போக போக நிறைய மாசம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க அதை. அது மாதிரி இந்த பாட்டும் அப்படி ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் முழுசா பாட்டு கேட்கல. அந்த மாதிரி லிரிக்ஸ் இருக்கு ப்ரோ, அது பிரச்சனை இல்லை. அது மாதிரி லிரிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஓகே தான். பட் என்ன அது ஒரு பேங்கர் ஃபீல் இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்றேன். பாட்டு நல்லா இருக்கு, அது வெளியேறும்ல ப்ரோ. ஆமா ஆமா, அது என்னன்னா அனிருத் வந்து அந்த பீஸ்டோட அந்த டியூனா அந்த டோனா அப்படியே மேட்ச் ஆகுது எல்லா பாட்டுக்கும், அடுத்தடுத்த ரிப்பீட் ஆகாம இருக்கு. லீனர், லீனஸ், காங்கர் அந்த இது வருது இல்ல, அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பாட்டுலயும் பேட்டை ஆகட்டும், பேட்டை இது சாரி என்ன பண்ணாது கடைசியா முன்னாடி வந்துச்சு தேவாரால பாருங்க ப்ரோ, அப்படியே தான். தேவர லியோ 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 டைட்டில் சாங் அதே மாதிரி தான் இருக்கும். இல்ல அதான் அதே விக்ரம் டைட்டில் சாங், விக்ரம் டைட்டில் சாங் இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே மாதிரி. அதனால நமக்கு அந்த ரிப்பீட் ஃபீல் வரனால கொஞ்சம் அந்த மாசம் வீடியோஸ் பாக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், பாட்டை பிடிக்கலன்றோம். இல்லைன்னா மேட்ச் ஆகலாம், நமக்கு செட் ஆகலன்றோம். அதுக்கப்புறம் ஏதாவது மாசம் வீடியோ வந்து இல்லை ஸ்கிரீன் பிரசன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் மாறிடுறோம் மைண்ட் செட், அவ்வளவுதான். நீங்க சொல்ற மாதிரி இந்த சிவாஜி படத்துல மென்ஷன் பண்ணிருப்பீங்க, அதே மாதிரி சில படங்களுக்கு அந்த வாய்ஸை எலிவேட் பண்ணி கொடுக்கும். ஒரு கேரக்டர் வந்து அவ்வளவு எலிவேட் பண்ணி ஒரு ஹை மொமெண்ட் கொண்டு போகும். ஏஜிஎஃப் ஒரு எக்ஸாம்பிள். இது பழைய படம். நம்ம ஆடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிஷோருக்கு வந்து சமுத்திரகுரு சார் தான் வாய்ஸ் கொடுப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் வர படங்கள்ல கிஷோரோட வாய்ஸுமே இன்னும் சூப்பரா இருக்கும். இதான் சில படத்துல இந்த மாதிரி வாய்ஸ் மட்டுமே டாமினேட் பண்ணும். ஏன்னா எல்லாருமே மென்ஷன் பண்றபடி அப்படிதான். அந்த டீசர்ல பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் வரும்போது செட் ஆகல. மேபி இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணதுக்கு சான்சஸ் எதுவும் இருக்கா? ஏன்னா அமிதாப் பச்சன் வந்து மினிமம் சீன்ஸ்ல தான் வர்ற மாதிரி ஒரு டாக் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால இது சான்சஸ் இருக்கா இன்னும் 20 days இருக்கிறதுனால? இல்ல நேற்று கேள்விப்பட்ட வரைக்கும் நான் டீச்சரை பார்த்துட்டு சொன்னேன், முயற்சி பண்றாங்க மாதிரி கேள்விப்பட்டேன், மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், வெயிட் பண்ணேன். ஆனா நான் கேள்விப்பட்டது இதுதான், மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ட்ரைலர் லான்ச், ஆடி லான்ச் வச்சாச்சு, ட்ரைலர் ரிலீஸ்க்காக இந்த வாய்ஸ் பேச விட்டுருக்காங்க. ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்குவாங்கன்னா, ரெஸ்பான்ஸ் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவா வரனால இதை மாத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. படத்தோட டப்பிங்ல இன்னும் வந்து வேற மாதிரி வரும் போகுது. பிரகாஷ் ப்ரோ அது வலைப்பேட்டை சொன்னாங்க ப்ரோ. பிரகாஷ் ராஜ் ஏஐ பண்ணலாம், ஏஐ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மத்தியானம் சொன்னாங்க. ஆனா நைட்டு டீச்சர்ல பார்த்தா நானே பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காரு நினைச்சேன். டீச்சர்ல வாய்ஸ் வர சொல்லு, அப்புறம் பார்த்தா அமிதாப் நட முடியாது. ஆனா சுத்தமா சிங்கா ஒருவேளை ஜெய்பீம்ல அவர் கேரக்டர் இருக்கிறங்காட்டி அவர் வாய்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்களோ, அவரோட வாய்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தங்காட்டி. இல்ல ப்ரோ, பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் பொறுத்து நமக்கு தமிழ்நாட்டுல எல்லாருமே தெரியும், அவர் வாய்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா அது அவங்க பண்ண தப்பு. டப்பிங் ஆர்டிஸ்ட் எவ்வளவு பேர் இருக்காங்களே, அதான் அவங்க வச்சு அமிதாப் கொடுத்துருக்காங்க. ஆளா முடியாது. மகாபாரத்ல பீஷ்மர் கேரக்டருக்கு ஒருத்தர் டப்பிங் கொடுத்துருப்பாரு, அந்த வாய்ஸ் வந்து அமிதாப் பச்சனுக்கு பர்ஃபெக்ட் வாய்ஸ். அந்த வாய்ஸ் கொடுத்தோம்னா அமிதாப் பச்சன் பர்ஃபெக்டா இருக்கும். நிறைய பேர் இருக்காங்களா ப்ரோ டப்பிங் ஆர்டிஸ்ட்? அப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் ஒண்ணு இருக்கு, அதுல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, இல்லாமலாம் இல்ல. இன்னைக்கு எல்லாருமே ஒருத்தர் ஸ்டார் ஒருத்தர் பேச வச்சு அது ஒரு ரீச்சின்னு பாக்குறாங்களா இல்ல என்ன புரியல, தெரியல. பிரகாஷ் ராஜ் தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் ஒரு நல்ல பரிசுத்தமான கேட்கல, கேக்குதா உங்களுக்கு? கணக்குல போயிட்டாரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஆதி வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம் வேட்டையன் டீச்சர் எப்படி இருந்தது, வேட்டையன் அந்த என்கவுண்டர் விஷயங்களை பத்தி அவர் கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி சொல்லுவாரு. நேற்று எத்தனை தடவை ஸ்ட்ரீம் பண்ணிருப்பாங்க ப்ரோ? அவர் வந்தாரு, திடீர்னு காணாம போயிட்டாரு. ஏதாச்சும் போன் வந்திருக்கும் போல இருக்கு. ஓகே, நம்ம இதுக்கு வந்துருவோம். சொல்லுங்க, நீங்க வேட்டையன் ட்ரைலரை பத்தி சொல்லுங்க. மேட் ஹெட்னு ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் பேர் என்ன? மேட் ஹெட்டரா? சொல்லுங்க மேட், நீ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் இது சொல்ல வந்தேன், நீங்க சொல்லிதான் ரப்பர் பந்து பார்த்தேன்.
அதான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஆனா செம்மையா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. நான் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி இவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நினைச்சே போல. செம்மையா இருந்துச்சு. ஒரு ஒரு 7 பேர் 8 பேர் தான் இருப்போம் theatre ல. 7 பேர் 8 எல்லாரும் ஷேர் பண்ற அளவு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, ஆர்கானிக்கா இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படம் பாருங்க. சந்தோஷம். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு உண்மையா இருந்துச்சா? அதாவது இந்த வாரத்துல வந்த படம் ஒருத்த படம் தியேட்டர் மெட்டீரியல் பார்க்க வேண்டிய படம், கட்டாயம் தியேட்டர்ல போய் எல்லாரும் பாருங்க இப்படிலாம் சொன்னேன். அந்த கண்டிப்பா வேர்டிங்ஸ் எல்லாம் பொருத்தமா இருக்கும். கண்டிப்பா. நான் ஏன்னா வந்து லாஸ்டா என்ன பண்ணிடுறாங்க, நம்ம ஏதாவது சொன்னோம்னா நான் ஒன்னே சொல்றேன், எல்லாத்துலயும் சொல்லிடுறேன். எனக்கு ஒரு படம் பிடிக்கல அப்படின்னா நான் ரிவ்யூ போட மாட்டேன், ஓகேங்களா? ரொம்ப பிடிக்கலன்னா, அதாவது ரொம்ப பிடிக்கல ரிவ்யூ தவிர்த்துருவேன். ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு பார்க்கலாம் அப்படின்னா ரிவ்யூ போட்டு இது பண்ணிடுறேன். ரொம்ப பிடிச்சாதான் நான் இவ்வளவு பாசிட்டிவா பேசுவேன். அதுக்கு வந்து நான் வந்து ஸ்பெஷல் ஷோ போறதுனால தான் பாசிட்டிவா பேசுறேன்னு அர்த்தம் கிடையாது. இல்ல வந்து ப்ரொமோஷன்ல இருக்கால தான் காசு வாங்கிட்டு பேசுறோங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. ரொம்ப பிடிச்சாதான் நான் உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் சஜஷன் பண்ணுவேன், ஓகேங்களா? அதனால நீங்க நம்பி பார்க்கலாம். திரும்ப அப்படி சந்தேகம் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன், ஓகேங்களா? அது என்ன மாதிரி அதுக்காக தான் எக்ஸ்பிளேஷன். அதான் நீங்க சொல்லிதான் கில் நான் பார்த்தா சேம் மறந்து போயிட்டேன் அந்த படம் பார்த்துட்டு. சேம் இப்ப லப்பர் பண்ணி போய் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இவ்வளவு சூப்பரா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் நம்ம சின்னதா இருக்கப்போ ஒரு படம் பார்த்து டிவியில போடுவாங்க, பார்த்து அப்படியே ஒரு 3 hour பார்த்துட்டு இருப்போம். ஆப் பிரேக் எப்படா முடியும் அந்த மாதிரி. பின்னாடி ஆம்புலன்ஸ் போகுது போல சவுண்ட் வருது. போயிட்டோம். லிசனர் நாளைக்கு யூடியூப்ல கேட்கறவங்களுக்கும் அது கொஞ்சம் சவுண்ட் கூடுதலா கேட்கும். அவரு அந்த ஆம்புலன்ஸ் போய் முடிகிற வரைக்கும் வேற யாராவது சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நேற்று உங்களுக்கு எத்தனை தடவை டீசர் ப்ளே பண்ணாங்கன்னு கேட்டாங்க. நம்ம அதெல்லாம் நோட் பண்ணலங்க. நமக்கு என்ன விஷயம் போனோமோ அதை பார்த்து வந்தாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. அப்போ அத்தனை தடவை ப்ளே பண்ணாங்க. நீங்க ஒன்னே ஒண்ணுதான், நீங்க வந்து இடாமேஜிக் கிளிம்ஸ் போட்டாங்க, அப்படி போட்டாங்க இப்படி போட்டாங்க, ஏகப்பட்ட ரூமரை போட்டு விட்டாங்க. அவங்க ஓல்டு டைட்டில் ஒரே ஒரு தடவை அவங்க அப்கமிங் மூவிஸ்ல போட்டதை கொண்டு போய் அப்படி ரூமரத்துல போட்டாங்க. அப்படிலாம் இல்லை, அதை விட்டுருங்க. நம்ம வேட்டையின் டீசர் எப்படி இருந்துச்சு, ட்ரெய்லர் அதை பத்தி பேசுவோம். இந்த வாரம் படங்களை பத்தி பேசுவோம். சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் இருக்குல்ல, அது இந்த வாரம் தான் அவங்களுக்கு வந்து இந்த கடைசி 3 நாள் தான் அவங்களுக்கான உயிர். அந்த உயிரை கொடுப்போம், நம்ம அதை வந்து பூஸ்ட் பண்ணுவோம் இந்த வார படங்களுக்கு. டீசர் வந்து ரொம்ப ரொம்ப டோன் டவுன் பண்ணி அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப மாசாவும் இல்லை, பயங்கரமா எல்லாமே டோன் டவுன் பண்ணி ஏதோ இருந்துச்சு. ட்ரைலர்ல வந்து காமிச்சது நமக்கு கொஞ்சம் தலையில தான் காமிச்சிருக்காங்க. இன்னொரு ரிலீஸ் ட்ரைலர் ஒன்று வரும். டீசர் தான் வந்திருக்கு, ரிலீஸ் ட்ரைலர் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நீங்க வந்து டோட்டலா வேற மாதிரி ஒரு ஹைப்புக்கு வருவீங்க, அவ்வளவுதான். ஆதி வந்துட்டாரு, மின்னல் மாதிரி வராரு போறாரு, மின்னல் மாதிரி வராரு போறாரு, ஸ்பீக்கருக்கே 3 தடவை வந்துட்டாரு, போய் திரும்ப வந்திருக்கிறாரு. ஆதி ப்ரோ கேக்குங்களா? நான் ஒரு கேட்கல போல இருக்கு. சரி, கேக்குதா ப்ரோ? இப்பதான் கேக்குது. அப்பா சொல்லுங்க. ஏதோ அப்டேட் நாளைக்கு ஒரு நேரம் ஆகலாம். இதுல இருந்து ஆப்ப மைக், அதாவது ஸ்பீக்கருக்கு வந்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இது போயிருது, சவுண்ட் வந்து ஹெட்செட்ல இருந்து இது போயிருது, நார்மல் போன்ல கேட்க ஆரம்பிச்சிருது. ஏதோ பஞ்சாயத்து போல நான் கூட சரி உங்க கால் வருது போல, என்ன ஸ்பீக்கர் வராரு கால் வருது போயிருந்தாரு, ஸ்பீக்கர் வராரு கால் வராரு போயிருது அப்படிங்கிற ஆப் அப்டேட் பண்ணிட்டு வந்தேன் போயிட்டு. ரைட், சூப்பர். ரைட், வேட்டையன் டீசர் இப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த வேட்டையன் டீசரை பத்தி உங்களுக்கு கருத்துக்களை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல ரெகுலர் டாபிக் போயிடுவோம். வேட்டையன் டீசர் எனக்கு வந்து என்னன்னா, இது தெரியும், இது என்ன பிளாட் என்ன இதுன்றது தெரியும். பட் இது ஒரு எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு ஆன்டி என்கவுண்டர் படம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா, எனக்கு இது டீசரா இதை போனதுல இது விவாதமா இருக்குல்ல, அது ஓகே. ஆனா அவர் அதை குளோரிஃபை பண்ற மாதிரி சொல்லி முடியதில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீசர் மிஸ்லீடிங்கா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் படத்துல நீங்க டீசர்ல காட்டினதுதான் படத்துல வரணும்னு அவசியம் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக் ஹேண்டில் பண்ணும்போது அது 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 ஒரு பன்சில் மாதிரி கடைசியில ரஜினி வாயிலிருந்து பேச வச்சு அது வந்துச்சுன்னா, இப்போ யூஸ்வலா டீசர் எவ்வளவு பேர் பாக்குறாங்களோ அவ்வளவு பேர் ஆக்சுவலி படம் பார்க்க மாட்டாங்க. இப்போ வெளிநாட்டுல கூட இந்த டீசரை பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வெளிநாடு சேனல் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க.
உங்களுக்கு அங்க அது வந்து பயங்கர இதுவா இருக்கு என்கவுண்டர். பட் இங்க வந்து அதோடைய இதுவே வேற. என்கவுண்டர் பண்றவங்க மிருக மாதிரி பாக்குறாங்க போலீஸ. ஸோ அப்படிதான் பார்க்கணும். அதான் இங்க இது. பட் அங்க அது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இங்க ஏற்கனவே அதை பத்தின இது இல்லாதப்ப டீசர்ல அதை வச்சிருக்க வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. டீசர்ல ரெண்டையுமே வச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது இப்போ ஒரு குளோரிஃபை பண்ற மாதிரி போய் முடியுது இல்ல. ஜென்ரலா நார்மலான படத்துல ஏன் அதை பண்ணுவாங்கன்னா, இதை காட்டி தியேட்டருக்குள்ள கூப்பிட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து அவங்க வந்து பாலிடிக்ஸ் பேசுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லவர் படத்துலாம் பண்ணாங்கல்ல, அது ஒரு லவ் ப்ளே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிட்டு அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் நல்ல விஷயம் சொன்னாங்க. அதுல இல்ல அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கு எதிராக அந்த படம் பேசியிருக்கோம். ஆனா ரஜினி படத்துல தேவையே இல்லை. எனிவேஸ் வந்துருவாங்க உள்ளக்க. நீ என்னதான் சொன்னா கூட அவங்க வந்துருவாங்க. ரஜினி படத்தை யாரும் பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இதுதான் பிளாட்டுன்னு சொல்லி தைரியமாவே அதை சொல்லி இது ஒரு ஆன்டி என்கவுண்டர்னு சொல்லியே உங்களை உள்ள இழுக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு இதுவாச்சு. எனக்கு இந்த டீச்சரை மட்டும் கொஞ்சம் அப்படி இருந்து ரஜினி ஒரு ஆன்டி என்கவுண்டர் படம் பண்றதுல எனக்கு பயங்கர மகிழ்ச்சி. இப்போ ஹீரோ அதை ஒத்துழைப்பு பண்றது இருக்குல்ல. கிட்டத்தட்ட வந்து அஜித் வந்து நேர்கொண்ட பார்வை பண்ணாப்ல, நோ மீன்ஸ் நோ அப்படின்னு அந்த கருத்து சொல்றதோ, இல்ல ரஜினி வந்து இப்ப என்கவுண்டருக்கு எதிராக ஒரு படம் பண்றதோ, இது எல்லாமே வந்து பயங்கர பாசிட்டிவான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ட்ரெய்லர்ல எனக்கு ஒன்றும் பாடல. பட் இந்த கான்டென்ட் எனக்கு தெரியும். ஸோ தியேட்டர்ல எனக்கு தெரிஞ்சு நான் அதை பார்க்க ரொம்ப விரும்புறேன்னு நினைக்கிறேன். டீச்சர் பார்த்து கேட்கணும். ஆக்சுவலா அந்த பிரகாஷ் வாய்ஸ் செட் ஆகல ப்ரோ. அமிதாப் பச்சன் பெரிய நெகட்டிவா இருக்குன்னு தோணுச்சு இல்ல. இன்னொன்னு என்ன வாய்ஸ் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க கமெண்ட்ஸ் நிறைய பார்த்தேன். சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. அனிருத்தோட மியூசிக் பயங்கரமா இருக்கு. ஒரு படத்துக்கு டீச்சர் ட்ரெயிலருக்கு அவரோட எஃபோர்ட் என்ன போடுறோமோ பண்ணிடுறாரு. இந்த படத்துக்கு இந்த டீச்சரும் பயங்கரமா பண்ணிட்டாரு. அது சூப்பரா இருக்கு. நான் சூப்பர் ஸ்டார் சொல்ல தேவையில்லை. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அது மாசா இருக்கு. எனக்கு பர்சனலா அனிருத்தோட இது வந்து கொஞ்சம் நான்சிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது என்ன சொல்றது, இந்த இந்த ஒரு டீம் ட்ராக் ஒன்று பண்ணிட்டு அதுக்கு ஒரு கட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நான்சிங்கா தான், சிங்க் இல்லாம இருந்துச்சு அந்த விஷயம். அதாவது எப்படின்னா நல்லா ட்ரைலர் கட்டு டீசர் கட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம்ஸ் உள்ள சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ட்ராக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரைலர் நீங்க போட்டிருக்கீங்களா அதை அப்படியே நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். ஆமா எக்ஸாக்டா. ஆனா இன்னொன்னு எனக்கு இந்த அது பொலிட்டிக்கலா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஹண்டர்னு குளோரிஃபை பண்றதோ, இல்ல ஹண்டர் வந்துட்டு அரைச்சு விடுறான்னு சொல்லி அந்த ஒரு என்கவுண்டருக்கு ஒரு சாங் போடுறதோ, எனக்கு அது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க இப்ப இந்த இதுல பண்ண மாதிரி இல்ல, ஒரு குளோரிஃபிகேஷன் சாங் ஒரு தப்பான விஷயத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் உள்ள வரும்போது அதை எதிர்த்து இல்லைங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னா அதுக்குள்ள இந்த பாட்டு பரவிடும், இதோட லிரிக்ஸ் பரவிடும், இது எல்லாமே பரவிடும்ல. ஸோ அதனால எனக்கு அந்த பர்டிகுலர் இது கொஞ்சம் எனக்கு உடன்படல. அப்புறம் பாட்டு எனக்கு மனசுல முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்ப எனக்கு பெருசா இதுவாகல. ஆனா அதுக்கப்புறம் ரீல்ஸ்ல இதுல எல்லாம் அடிக்கடி வர வர எனக்கு கொஞ்சம் அது அதோடைய பார்ட்ஸா அது கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சு. எனக்கு அந்த மியூசிக் மட்டும் தான் கொஞ்சம் ஓவர் எரஸ்லாம் இருக்கேன் எனக்கு தோணுது. மற்றபடி அதோட காம்பனன்ஸ் எல்லாமே எனக்கு ப்ரோ அனிருத்தை வச்சு நம்ம எரிச்சல் பேச முடியாதுல. அது பேர் வந்து நல்லா இப்போ நான் அந்த பாட்டு ரீசன்ட் டைம்ல ஏன்னா இப்போ போட்டு வச்சுட்டோம்னா அவங்களுக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய்க்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டு தான் பெருசா தூக்கி விடும். இந்த படத்துல எப்படின்னு தெரியல எனக்கு பாட்டு. நான் இது ஏதாவது பேசல. பட் ஆனால் இந்த பாட்டு வந்து நல்லா ரீச் ஆயிருக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல. நீங்க எனக்கு வந்து அந்த பாட்டு சரி. ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் சொல்லியிருந்தாரு, பிரகாஷ் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி கோட் ஆல்பம் வந்து ஒரு படம் பார்த்தா பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு படம் பார்த்தாலும் பிடிக்கல. படம்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரீல்ஸ் பார்த்தேன்ல, அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டுலாம் செட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா அந்த மொட்டை பாட்டு இருக்குல்ல, அது எனக்கு படத்துல கூட அவ்வளவு பிடிக்கல. ரீல்ஸ்ல திருப்பி அதை போட்டு 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 அது ஒரு மாதிரி அந்த ஹூக் பயங்கரமா மனசுல இருந்துச்சு. அப்புறம் இதுவும் அப்படிதான், இந்த மனசுலாயமும் எனக்கு பெருசா அந்த ரீல்ஸ்ல திருப்பி திருப்பி ஓயாம பார்த்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதுவாக ஆரம்பிச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்ப அதனாலதான் இப்ப எல்லாருமே அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு ரீல்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு போடுறது, ஒரு 1 நிமிஷம் ஒரு 30 செகண்ட் அதை இது பண்ணுவோம், அது அடிக்கடி கேட்டு கேட்டு அவங்களுக்கு அதை இதுவாக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி. கரெக்ட் ப்ரோ. அது மாதிரி இந்த ஓணம் பண்டிகை கரெக்டா வந்துட்டா ப்ரோ. அதனால அந்த டைம் நல்ல ரீச் ஆயிடுச்சு கேரளால அந்த பாட்டு. எல்லாருமே ரீல்ஸ் கூட்டு போட ஆரம்பிச்சேன் அந்த பக்கம் கேரளாலையும். அது நல்ல ஒரு ரீச். ஆல்சோ அவர் அதுல பயங்கர கியூட்டா ஆடி இருந்தாப்புல மஞ்சு லோகேஷோட இந்த செட்ல. மஞ்சுவோட வந்து லோகேஷோட செட்ல ஆடி இருந்தாப்புல சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட சேர்த்து நம்ம கேட்கும் போது அது இன்னும் கொஞ்சம் கூட அடிப்படையா நீங்க
ரஜினியை நம்ம ரசிக்கிற ஒரு வகை இருக்குல்ல, ஒரு விதம் ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அதுவும் சேர்ந்து அந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் தூக்கி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு முத வாட்டி கேட்டப்ப சுத்தமும் பிடிக்கல என்ன பாத்தீங்கன்னா, அது இவ்வளவு இறைச்சலா இருக்குன்னு கூட காது தான் வலிச்சு. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அந்த ரீல்ஸ் கேட்டுக்கிட்டு ஓ நல்லா இருக்கோ அப்படின்னு அந்த வடிவேல் சொல்லு பார்த்து வரும்ல, அது நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட் ப்ரோ. அது சூப்பர் சூப்பர்ன்றவரு ஜெயிலர் ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு அப்புறம் படிச்ச படத்துக்கு ஸ்கேலும் வேற மாதிரி ஆயிட்டு. இந்த படமும் சரி, அந்த ஒரு பாட்டு தான் ப்ரோ ரீச் எடுத்துட்டு போதே. அவர் வந்து ஒரு ஃபேன் பை மூமெண்ட் அப்படிதான் பாட்டு எழுதுறாரு அவர். இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு ஹீரோக்கும் ஒரு ஃபேன் பை மூமெண்ட் தான். இல்ல, எனக்கு எனக்கு அதுல ரெண்டு கருத்து இருக்கு ப்ரோ. இப்ப என்னன்னா, ஆஹ் இப்ப எனக்கு பர்சனலா சொன்னா எனக்கு தலை போல வருமா பாட்டு இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு தலை போல வருமா இருக்கு, ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹ் ஆனா உனக்கு என்ன பாட்டு இருக்குல்ல, அது எனக்கு பிடிக்காது. எனக்கு அது எப்படி இருக்கும்னா, நான் நான் இன்டர்நெட்ல பயங்கர இருக்கேன். ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டீவன் நீங்க என்னையா நாங்க அவரை எந்த லெவல்ல வச்சு பார்த்துட்டு இருக்கோம், நீங்க உங்களோட படம் ஓடணுன்றதுக்காக படம் ஓடணும்னா அந்த பாட்டு வைக்கல ப்ரோ. படம் ஓடணும் அந்த பாட்டு வச்சாங்க. ஏதாவது ஒண்ணு விட்டு அது போயிடும். படம் ஓடணும் அந்த பாட்டு வச்சாங்க. அம்மா நான் என்ன சொல்லுவேன்னா நான் சொல்லிதான் முடிப்பேன். நீங்க நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசணும், சரியா? உங்க கருத்து பேசும்போது நான் பொறுத்து பேசுறேன். அப்படி ப்ரோ, அது படம் இல்ல ஆக்சுவலி. அப்போ அந்த பாட்டு அது சொன்னல. எனக்கு அது பிடிக்கல. இல்ல ப்ரோ, தாராளமா சொல்லலாம். படம் ஓடணும் கிடையாது. சொல்லுங்க, அது வேற என்ன கருமத்துக்காக வச்சாங்களோ சரி, எனக்கு அது பிடிக்கல. அது ரொம்ப எல்லாரும் எந்த நடிகர் பேசுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களை பல வாட்டி சொல்லியாச்சு என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் பேசுங்கன்னு உங்கள்கிட்ட லட்சம் வாட்டி சொல்லியாச்சு. இதோட பேசல, தயவுசெய்து கேட்குறீங்களா? கேட்கற பழக்கத்தை வளர்த்துக்கிறீங்களா? ஸோ நான் என்ன பண்ணா, அந்த பாட்டை பத்தி ஆக்சுவலா ஒரு வாட்டி இவர் சொல்லியிருந்தாரு. நான் பேசுனது வந்து என்னோட இது கிடையாது, சரணோட பேட்டி இன்னமும் இருக்கு. அப்படி சரணோட பேட்டியில ஆக்சுவலி அவருக்கு தெரியவே தெரியாது, நாங்க முதைய வச்சுட்டோம் அந்த பாட்டை. நாங்க வந்து பியூரா ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான் அதை வச்சோம். நாங்க வச்சா ஒரு ஃபேன் ஃபைட்ஸ்ன்றதுக்காக இல்லை, பட் ஒரு அந்த ஃபேன்ஸ் கொஞ்சம் பேசிக்குவாங்க, அது கொஞ்சம் இதுவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க அதை வச்சோம்னு அவர் சொல்லவே செஞ்சாரு. சரணே ஒரு இதுல அது அதிர்ச்சி தெரியாது, நாங்க தான் பண்ணோம் அதை அப்படின்னு. ஸோ இது எல்லாருக்குமே அப்படிதான் வச்சுக்கோங்க. நீங்க இவர் வந்து போய் ரஜினி வந்து போய் என் பேரை பிடிச்சி 4 பேர், பட்டத்தை பிடிச்சி 100 பேர்லாம் அவரு எழுதுங்கன்னு சொல்ல மாட்டாரு. அது ஒரு ஃபேன் பாய்ஸ் வந்து இது நம்ம ஃபேன்ஸ்க்காக எழுதுவோன்ற மென்டாலிட்டியில எழுதுறது. நிறைய நேரங்கள்ல ஃபேன் பாய்ஸ் பேசும்போதும் பண்ணும்போதும் அது ரொம்ப அஃபென்சிவா அடுத்தவங்களுக்கு இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அந்த நேரம் அவரை மியூட் யாராவது யாரும் வண்ணத்துல அவர் பேசுறது நம்ம பேசலாம். ஒரு நிமிஷம் பேசி முடிக்கிற வரைக்கும் முன்னாடி பேசாம இல்லாட்டி நீங்க பேசுங்க. அவர் போய் கேட்டு வினோத் ப்ரோ, நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லிருங்க ப்ரோ. நீங்க சொல்லுங்க வினோத். இல்ல ப்ரோ, எல்லா ஹீரோவும் அவங்களுக்கு காலகாலமா கொடுத்துருக்காங்க. பாட்டு வச்சுலாம் படம் ஓடும், அதெல்லாம் எந்த இருக்காது. பாட்டு வச்சு கூட இருக்குமா இந்த இது மாதிரி பாட்டு வச்சு வாழ்க்கை இருக்க கூடாது ப்ரோ. நானும் இருக்குவேன் எவ்வளவு இருக்கு. அந்த பாட்டுனாலதான் படம் ஓடுச்சு. அப்பெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. கேக்குது நடுவில் ஒரு சின்ன எழுத்து கட்டாச்சுன்னு தெரியல, எக்ஸிட் ஆயிடுச்சுட்டானா திரும்ப காட்டி என்னமோ வினோத் பேசிட்டு இருக்காரு. என்ன பேசான்னு தெரியல. ஆனா ஒண்ணு திரும்ப சொல்லணும், ஒருத்தன் பேசி முடிச்ச அப்புறம் பேசினா நமக்கு என்ன பேசா நமக்கு எல்லாத்துக்கும் கிளியரா கேட்கும். சரி இப்ப பேசுங்க பரணி, என்ன பேசாதான் பேசி முடிச்சப்போ நீங்க அப்டேட் சொல்லிடலாம். நீங்க பார்த்த படம், அந்த படம் பேர் எனக்கு தெரியல, ஆனா அதுக்கப்புறம் அவங்க பேசி முடிச்ச அப்புறம் அந்த படத்தை பத்தி பேசுவோம். சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. அது வினோத் வந்து எதாவது கிராஸ் பண்ண இல்லைன்னா நீங்க சொன்ன பாயிண்ட் எடுத்துக்க எடுக்க முடியாது. ஒரு ஃபேன் பாயா ஒரு டேரக்டர் எழுதுவாங்கன்றது இருக்கு. ரஜினி இருக்கு, கமல் இருக்கு, நான் சொன்னேன் ஃபேன் பாயா நீங்க தலை போல வர மாதிரி எழுதுனீங்கன்னா அதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க
வரைக்கும் கொஞ்சம் பேசாம தான் லீவ் பண்ணிட்டு கேட்காதீங்க. அவரை ஆடி கேட்கறதுக்கு ஆளுங்க என்ன கேட்க ஆடி பேசிட்டோம். நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன நம்ம கருத்தை சொல்லலாம். நீ பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அந்த பாட்டை வந்து நான் திருப்பி சொல்றேன். அது ரொம்ப கேட்கும்போது ரொம்ப இதுவா இருக்கும். இப்ப தலப்புலவர் மாதிரி பாட்டு எனக்கு பிடிக்கும். தளபதி இந்த மாதிரி பாட்டு போட்டாங்க பிடிக்கும். எனக்கு அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அந்த ஆப்வியஸ்லி சினிமான்றதே வந்து ஒரு மாஸ் ஹீரோ மீடியம்ல அவங்களை குளோரிஃபை பண்றதுக்காக தான். இன்னொன்னு இது இருக்குல்ல, பேட்ட படத்துல இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி பாடினா கூட எனக்கு அது பிடிக்கும். அதெல்லாம் நான் மேட்டர்னு சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இதுக்குள்ள இப்போ போறதுக்கு 4 பேர் 100 பேருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னவா இருக்குன்னா, அது எப்படி கன்வே ஆகும் அப்படின்னா, ரொம்ப இன்செக்யூரா இருக்கிற மாதிரி கன்வே ஆகும். இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பயங்கரமா ஒரு இதுல இருக்காருன்னு ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்காரு. என்ன கேட்டா நானே சொல்லுவேன் அவர் தான் 1 and only அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை நீங்க இதுல பண்ணீங்கன்னா, அதையே நீங்க படத்துல பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா, அது இப்போ அதை அவங்க திருப்பி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நான் தான் அது, எனக்கு அப்புறம் யாரும் கிடையாது கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு எனக்கு மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது கேட்கறதுக்கு அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய லெகசி இருக்குது அவருக்கு. அவர் வந்து என்னமோ இல்ல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற மாதிரி ஒரு 1 and only அவரை வச்சு இவங்க சொல்றாங்க. அது அவர் எழுதுன அந்த பாட்டை எழுதல. ஆனா அதை சொல்றவங்க இப்ப லிரிக் அங்க வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இவரோட மெக்னானிமிட்டி இருக்குல்ல ஒண்ணு, அந்த மெக்னானிமிட்டி அது அவ்வளவு சூட்டபிளான ஒரு லிரிக்கா இல்லைன்னு சொல்றேன் நான். அந்த ஒரு பெரிய மனசுத்தனம் இருக்குல்ல, அந்த லெவல்ல ஒரு தருணம் இருக்குல்ல, அதை வச்சு நீங்க சும்மா இந்த ஆன்லைன்ல 4 ஃபேன் சந்தோஷமா இருக்காங்க, இல்ல அவங்க இது பண்றாங்க, அவங்க அதை போஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்றதுக்காக அவ்வளவு பெரிய ஆளோட இமேஜ வச்சு அதை பண்ண வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்றேன். இப்ப இது விஜய் படத்துல வருதுன்னா கூட, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நீங்க இந்த இதுல வருது இல்ல தளபதின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வருது இல்ல, அதுல எனக்கு வேற பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை கிடையாது. அது எனக்கு அது திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. எவ்வளவு வாட்டி சொல்லிட்டே இருக்கீங்க, அது போதும் அது போர் அடிக்குதுப்பான்ற பிரச்சனை இருக்கு. ஆனா நான் மட்டும் தான் உடனே சூப்பர் ஸ்டார் திருப்பி சொல்லிட்டே இருக்கிறதுக்கு இந்த இது வரலன்றேன். ஆப்வியஸ்லி நீங்க தான் நீங்க சொல்லிட்டு தேவையில்லைன்றீங்க. அது அவருக்காக அவர் சொல்லல, அதை இவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அதை இந்த லிரிசிஸ்டோ இல்ல இவங்களோ இது ஒரு ஃபேன் வாய்ஸ் திங்கா ஆகணும்ன்றதுக்காக ஒண்ணு சொல்றாங்க. பட் ஃபேன் வாய்ஸ்ங்கிறது அப்படி இருக்க தேவையில்ல. எனக்கு நான் அதுதான் முதலே சொன்னேன், தலப்புல வருமா 2 வருஷமே பிடிக்கும். குறிப்பா எனக்கு 2வது தலப்புல வருமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அஃபர்ல வந்துச்சுல, அது வந்து ஒருத்தருடைய செல்ஃப் கான்பிடன்ஸை பத்தியும் ஒருத்தருடைய ஒரு போராட்ட குணத்தை பத்தியும் சொல்ற மாதிரி இருக்கும். அது ஒரு பர்சனல் விஷயம் தான். அது ஒருத்தருடைய பர்சனல் இமேஜை வச்சு தான் அந்த பாட்டே இது பண்ணியிருப்பாங்க. ஆனா அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு, ஜாலியா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது அந்த மாதிரி சொல்றேன், அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பிடிக்கும்னு சொல்றேன். பர்சனலா ஏன்ட்டு எல்லாரும் வைப்பாங்க. ஒரு குரூப் எரிதான் செய்யும், அது யாரும் ஆதிக்கிறோம். பர்சனலா உங்களுக்கு அந்த இமயமலை இன்கொடி பிறந்த பாட்டு எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு அது ஏன் தெரியுமா, அந்த பாட்டை பேசுறாரு, அவரையாச்சும் பேச விடுங்க. நான் வச்சு உங்களுக்கு என்ன பல தடவை சொல்லியாச்சு, கேட்கவும் மாட்டீங்க, திரும்ப திரும்ப இதே விஷயம் பண்றீங்க. நீங்க உங்க பாயிண்ட் பேசுறீங்கன்னா மதன் என்ன பாயிண்ட் கூட தெரியல. இல்ல என்னன்னா ஒரு ஃபேன் பை சூப்பர் சூப்பர் வந்து 2 பாட்டு எழுதிட்டாரு தலைவர். ஆதிபுர சொன்னாரு, ஒரு காலத்துக்கு ஒரு நியூஸ் நடந்துருங்க, எனக்கு ஒரு தளத்துல ஒரு ரொம்ப பிடிக்கும், இமயமலை பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கலாம்னு சொல்லுவா. வந்து பேசினாரு, அவரு கண்டு சொன்னாரு. அதுக்கு அவர் சொல்றேன், அந்த ஆக்சுவல் பாட்டு வந்து வைரமுத்து. அது ஒரு வரி நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். எதுக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்ல ஹீரோ யாரும் நீங்க சொல்ல தேவையில்ல. அவர் வந்து ஒரு படத்துல இதுல வந்து தப்பா பேசுறாரு. அதுக்கு வந்து ஃபேன் பை
படம் எடுக்கிறாரு, சாங்பாய் படம் எடுக்கிறாரு. சாங்பாய் நீச்சி டேரக்டர் அந்த டைம் உள்ளவர் தான் பரத்வாஜ் வச்சுக்கோங்க. அவர் தான் நீச்சி போறாரு. தலைப்பிறந்த எழுத்தாளர் ஒருத்தர் தான் வைரமுத்து. அந்த தலைப்பொருளாவோட வரியும் சரி, இவருக்கு பிறந்த இந்த இமயமலை நினைச்சு பிறந்த பாட்டும் சரி, பிறந்த அந்த மாதிரியா அந்த பாட்டு இருக்கும். எல்லா பாட்டுமே சரி. செட்டிச்சுமையில் என்ன பத்தி 7 பாட்டும் அவர் எதை வச்சு எழுதினாருன்னு தெரியல. இன்னமும் சரி, அந்த செட்டிச்சுமையில இவருக்கு அந்த இவருக்கு மரியாதை ஒண்ணு இருக்கு, அதுவும் சரியா இருக்கு. எல்லாமே எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து தான். இவர் மனசுல வச்சுதான் போய் எழுதுறாரு. அது ஒரு காலத்துக்குள்ளேயும் சரி, அந்த டைமும் திருப்பியும் சரி, அந்த பாட்டை நான் ரசிச்சுதான் இருக்கேன். இமயமலை பாட்டை வந்து எப்படி கேட்டோம்னு எனக்கே தெரியல. அந்த டைம் அவ்வளவு டைம் கேட்டிருக்கேன் ப்ரோ. ஒரு ஒருத்தரும் பிடிக்கும், ஒரு ஒருத்தரும் பிடிக்கும். பட் எனக்கு பர்சனலா அந்த பாட்டு பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஜென்ரலா நீங்க சொன்னீங்கல்ல இன்னொரு ஹீரோ அதை பத்தி ஒரு வசனம் பேசினாருன்னு சொன்னீங்களா, எனக்கு அதுவுமே பிடிக்காது. எனக்கு ஆர்ட்ன்ற ஒரு விஷயம், கலைன்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிட்டு ஏன் பர்சனல் ஒரு விஷயம் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கும்ல, எனக்கு பெருசா எப்பவுமே பிடிச்சது. அது எனக்கு என்னால என்ன பிடிக்கும். இதுல வன்மம் ஸ்பேஸா? சும்மா வன்மத்தை கக்குறதுக்காக டெய்லி ஒருத்தனை ஸ்பீக்கர் கொடுத்து பேச வச்சுட்டு இருக்கீங்க. அப்புறமேட்டு நான் வெளில போயிட்டேன் கேட்கலன்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் ஸ்பேஸ் போட்டு கூப்பிட்டா அங்க வந்து நீங்க கிளாரிஃபை பண்ண. என்ன புரியல பிரகாஷ், என்ன இருக்கீங்களா இல்லையா 3 பேரு? நீங்க யார் பேசுறோம் குரு சொல்லுங்க, நான் பேசுறோம் குரு. அவன் இஷ்டத்துக்கு சோழர் ஆதி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க 3 பேரும் உட்காந்து சைலண்டா இல்லைங்க, அதுக்கு இல்லைங்க அதுக்கு நான் பதில் சொல்றேங்க. என்ன மாதிரி எனக்கு பிடிக்கும், சொல்றேன். இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் அப்படிதான் பேசுறேன், என்ன பண்ண முடியும் உங்களால? அவ்வளவுதான். உனக்கு பாட்டு இருக்குன்னா உனக்கு எப்படி வேணும் எனக்கு பிடிக்கும். என்னோட கருத்து இங்க வந்து என்ன பேசுறாங்க இருக்கு. எனக்கு பிரகாஷ் போன வாட்டி பத்தினியா கூப்பிட்டு வார்னிங் கொடுத்தாச்சு. இல்லையா இங்க பாரு ஒரு நிமிஷம், சும்மா ஸ்டிக்கர் போன வாட்டி ஸ்டிக்கர் கொடுத்து வன்மத்தை கட்டிட்டு இருந்தான். மறுபடியும் கொடுத்த இருக்கீங்க. மாத்து ஒருத்தனை மட்டும் பேச வைக்கிற நீ. கட்டிட்டு இருப்பான் ஒரு நிமிஷம் ஒண்ணும் கிடையாது. நானும் அதுக்கு தான் அந்த கேஸ்ல வந்து அவர் ஆதிபுரம் சண்டை போட்டு நான் தான் வச்சேன். நீங்க சண்டை போட்டு 3 ஓட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சரி இல்ல சும்மா இல்ல ஆதி வந்து அவர் கருத்து சொல்லாரு. பேசவே இல்லை. இருங்க 3 ஓஸ்ட் இருக்காங்களா பேச இருங்க. ஏன் பேசவே விட மாட்டேங்க. நானும் இப்ப ஹலோ பேசுங்க விடுங்க பேச விடுங்க பேச விட சும்மா பேசுறதுக்கு பேச விட மாட்டேங்க. இருங்க வினோத் ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், நான் வெளியே நீங்க நான் வந்து கேட்டேன் என்ன டாபிக் பேசி எனக்கு ஒன்றும் புரியலன்னு கேட்டேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பேசுறீங்கன்னே ஃபர்ஸ்ட் புரியல. ஒரு போன் வந்து கட் ஆயிடுச்சு, வெளியே போயிட்டு நான் வெளியே வந்து உள்ள வரப்ப நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என்ன டாபிக் பத்தி கேட்கிறேன். சும்மா உங்களுக்கு எதுவும் கேட்க முடிஞ்சிருச்சு. நீங்க இல்லன்ட்டீங்கல்ல, உங்களுக்கு எதுவும் கேட்கல. மிச்சம் 2 பேர் கூப்பிடுங்க. 2 பேர் எங்க? நான் சொல்றேன் கேட்கவாச்சு செய்யுங்க பேசுறத. டாபிக் முடிஞ்சிருச்சு. சும்மா வள நெக்ஸ்ட் 2 பேர் எங்க? பரணி மியூட் ஆன் பண்றா. ஒருமையில பேசுறது என்ன வந்து ஒருமையில பேசுறது தப்பு. அதை சொல்ற வரைக்கும் அடுத்த ஆள் போயிட்டு நம்ம ஸ்பேஸோட இதே போகுது. ஒண்ணும் அது இன்னொரு ஒரு நிமிஷம் நான் பேசும்போது யாராவது பேச கொஞ்சம் பேச விடுங்க பேசணும் நம்மளும் 100 தடவை சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பேசுனா முழுசா என்ன சொல்லுவாங்க அதுக்காக நீங்க பேச சண்டை தான் வரும். எப்பவுமே சண்டை தான் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ஒரு கருத்தை பேசுறாங்க, அந்த கருத்தை பேசி முடிச்ச அப்புறம் அது என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பேசிடும் நீங்க கொடுக்க சண்டை போட்டீங்கன்னா அது சண்டையா தான் மாறும். அப்ப கடைசியில இப்ப அவர் பாருங்க வராரு அவன் இவங்க அப்படி இப்படி சொல்றது. இப்ப ஃபர்ஸ்ட் ஒருமையில பேசாதீங்க சொல்றவர்களாட்டியும் நீங்க தான் இல்லையா இங்க விட்டுருங்க அடுத்த ஆள்கிட்ட வரானா என்ன அர்த்தம்? இது
ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, நம்ம இந்த வார படங்களை பத்தி பேசலாம், இதுக்குதான் வந்து ரொம்ப போங்க. ஆக்சுவலா ஆதிபுரம் சொன்னது வந்து எனக்கு உடன்பாடு விஷயம் இல்ல. இன்னும் பதில் சொல்றோம். இன்னும் பாட்டை எழுதுனது வைரமுத்து தான். எவ்வளவு பெரிய பெரிய பாட்டு பேசுற ஒரு ஆள், நானும் ஒரு ஆள், அவரே எழுத மாட்டாரு. அது எழுதிட்டாரு, உள்ள மாதிரி எழுதிட்டாரு, அவரும் புரிஞ்சிருச்சாரு. நீங்க தான் இதுக்கு பேசணும் ப்ரோ. அன்னைக்கு பேசுற விட தோழர் போட்ட எதுவும் வருத்தமா எல்லாம் பேசணும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பேச வர்றோம். உங்களுக்காக நீங்க பேசுறோம், உங்களுக்கு சுமார் வர இந்த பிரின்சிபா பழங்குற எல்லாத்தையும் பாத்துக்கலாம். வினோத் என்னன்னா ஒரு பாட்டு சொன்னது எடுத்துட்டாங்க தவிர இன்னொரு தலைப்புல இருந்தா ரொம்ப பிடிக்கல ராவிக்ரோ. அவங்க பிடிக்கல, அவர் இன்னொருத்தர் பிடிக்கல அப்படின்னு இன்னொரு பாட்டு பிடிக்கிறதுதான் ஒரு பிடிக்கல. அதுக்கு நான் கருத்து வருது. அது எழுதும்போது வைரமுத்து எல்லாருக்கும் எழுதி ஒரு வைரமுத்து எங்களுக்கு ஒரு பாட்டு நம்ம எழுதி கொடுத்துருக்காரு. சொன்னது ப்ரோ, பாட்டே வரக்கூடாதுன்னாரு. அது மாதிரி பாட்டு வரக்கூடாது சொல்லக்கூடாது. சொல்லவே இல்லை நானு. எனக்கு நான் சொல்லிட்டேன். அதுக்கு வந்து ப்ரீவியஸா இன்னொரு ஹீரோ வந்து ஒரு படத்துல தப்பா வசனம் வைக்கிறோம், அதுக்காக ஒரு பாட்டு வைக்கிறேன். அந்த மாதிரி அட்மிஷன் எல்லாருமே தெரியும். அதை வச்சு பேச வேணாம். அததான் 3 பேருமே வச்சிருக்காங்க. 3 பேருமே வச்சிருக்காங்க. அதுல நீங்க 2 பேர் சொல்லலாம், வீட்டுல வச்சுக்கிறேன். அப்ப நீ சப்போர்ட் பண்ணி கிடையாது. யாருமே நீங்க 2 பேரும் பண்றீங்க. அவருக்கு சொல்லல ஒரு எனக்கு பிடிச்ச அதுல இருந்தா வெளியே வந்தேன். பிடிக்காது நான் சொல்லுவாங்க. என்ன வேணா சொல்லிக்கிறீங்க, உங்க இஷ்டங்க. ஏங்க என்கிட்ட கேக்குறீங்க? நான் பசங்க உங்களுக்கு ஏதாவது அதான் காலகாலமா வைக்கிறாங்க எல்லா இரவும். இதுக்கப்புறம் வைப்பாங்க, ரசிகை கொண்டாடுறாங்க. அதை வச்சு படம் ஓடாது. அவர் அதை வச்சு படம் ஓடுற மாதிரி சொன்னாரு. அது அப்படி அது வரும், அது தெரியும். அவர் சொன்னாராங்க அதை வச்சு படம் சொன்னது சார். யாருமே எங்க எப்பா தயவு செய்து நீ ஆள வருங்க. எப்பா மேல பாக்கலாம். அவர் சொன்னதுன்னா ஷேர் பண்ணுங்க. ஆதிபுரம் ஒரு கேட்டில ஒரு பேசுறப்போ ஒரு வார்த்தை வேற ஏதாவது பேசுவேன். ஏங்க அதைத்தானே நான் ஸ்டார்டிங் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வாரம் சின்ன படங்கள் வந்திருக்கு. அந்த படங்களை 3 நாள் தான் அந்த படங்களுக்கு உயிர் ஃபர்ஸ்ட். அதை பத்தி பேசுங்க, பூஸ்ட் பண்ணி. வேட்டை டீச்சர் கூட நான் டாபிக் குறைச்சிட்டு அடுத்த படங்களுக்கு போங்க. படங்கள் நல்ல படங்கள் இருக்கு. லப்பர் பந்து ஒரு சூப்பர் படம் வந்திருக்கு. அதை பத்தி பேசுங்க. அவ்வளவுதான். அதை பத்தி பேசுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல லப்பர் வந்து இல்ல ஒன்னே சொல்றேன், எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? உண்மையாலுமே சுகுமார் ப்ரோ தான். சுகுமார் ப்ரோ தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுக்கப்புறம் பத்தியா நீங்க சொல்லுங்க. இல்ல லப்பர் வந்து பார்த்தேன் ப்ரோ. இந்த வருஷத்துல ஒரு பெஸ்ட் ஃபிலிமா இருக்கு. நல்ல ஒரு எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன சீன் கூட போர் அடிக்கல. அதே மாதிரி தினேஷ் என்னன்னா எனக்கு ஒரு வருத்தம்னா அந்த இந்த குக்கு படத்துல இருந்து அந்த கம்மியை தான் கொஞ்சம் மாறிடுச்சு. அந்த குக்கு படத்துல இருந்து இல்ல உண்மைதான். ஆனா நானுமே ஃபீல் பண்ணது என்னன்னா, இத்தனை படங்கள்ல பாத்தீங்கன்னா அவரோட குக்கோட எஃபெக்ட் ரொம்ப இருக்கும். அதனாலே அவருக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும். ஆனா இந்த படத்துல அது ரொம்ப குறைஞ்சி ஒரு எப்படின்னா 90% கிளியரா இருந்துச்சு. இந்த படத்துல எந்த வகையிலும் மாசா தெரிஞ்சாரு. எல்லா இடத்துலயும் அந்த கேரக்டரா தெரிஞ்சாரு. அந்த கெத்து கேரக்டர், அந்த கேரக்டராவே தெரிஞ்சாரு. ஆனா மத்த படங்கள்லாம் அது கண் சிமிட்டிட்டா இருக்கு. இந்த படத்துல ரொம்ப மைனூட் சீன்ஸ், அதாவது ரொம்ப சொல்லுவோம்ல, சின்ன சின்ன ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் சீன்ஸ்ல மட்டும் தான் அந்த குறைகள் இருந்துச்சு. அதனாலதான் அவங்க தினேஷ் ஒய்ஃப் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க 2 பேருமே ரஞ்சித் படத்துல நடிச்ச ரஞ்சித் மாரிஸ்வர் படத்துல நடிச்சவங்க அந்த மாமியா அம்மா கீதா ஆதி அவங்க கீதா கையில இருந்தானே போயிட்டாரு. ஆமா ஆமா ஆமா. ஆனா நல்லா நடிச்சிருந்தாங்க அவங்க. தினேஷ் பேரு, அப்புறம் அந்த ஜென்சன், நீங்க சொல்லி ஜென்சன் தானே ஒரு பேரு, நக்கலிட்டிஸ் ஜென்சன், பாலசரவணன், எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட். அதாவது ஒரு படத்துல குறைகள் இல்லாத படங்கிறது ரொம்ப ரேருங்க. ஏன்னா அப்படி குறைகள் ரொம்ப கண்டுபிடிக்க வம்படியா கண்டுபிடிச்சாதான் உண்டு. அப்படிங்கிற மாதிரியான படம் தான் லப்பர் பந்து. நல்ல படம், வம்படியா நம்மளே கண்டுபிடிச்சாதான் உண்டு. ஒரு நல்ல ஜாலியா போனா தியேட்டர் போனா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அப்படிப்பட்ட படம். அதை பத்தி கூட்டமே இல்ல ப்ரோ. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்லை இனிமேல் தான் பிக்கப் மதியத்துல இருந்து கொஞ்சம் பாக்குறேன். அது இல்லாம ப்ரோ இப்ப சொல்றாங்கன்னு நல்லா இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க நல்லா இருக்கு.
இல்ல இது படம் அசடி பண்ணி நான் இந்த படத்தை வந்து பெய் போலாங்க நல்லான்னு சொன்னாங்க இல்லைங்க brother, நீங்க கடைசியா நம்ம பேசுறது மட்டும் டபுள் டபுளா கேக்குது, ஒன்னும் கேட்கல. அவர் என்ன சொல்ல வர்றாரு ஆதி? இல்ல நான் இப்போ திண்டுக்கல்லாம் பார்த்தேன். தேட்டர்ல வந்து 30% தான் இது இருந்துச்சு, 70% சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் சேரலன்றது ஒரு ஓகே ஓகே, இல்ல இல்ல மதன் ப்ரோவா சொல்ல வந்து டைம் ஆகும் யூஸ்வலா. ஏன்னா நேத்து படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு காலை சோவும் மதியான சோவும் எப்போ சின்ன படம் டக்குனு கூட்டம் வந்துடாது, ஸ்டார் படம் தான் கூட்டம் வரும். அதுக்கப்புறம் ஈவினிங் நான் மக்கள் பார்த்துட்டு நாங்க என்னதான் நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே மக்கள் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் அடுத்தடுத்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சு. நேற்று ஈவினிங் சொல்லி பிக்கப் ஆக ஆரம்பிச்சு. இந்த நைட் ஷோ நம்ம திருச்சியில் ஹவுஸ்ஃபுல். நேற்று நைட் ஷோ திருச்சியில் ஹவுஸ்ஃபுல். இப்போ இன்னைக்கு திரும்ப பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஈவினிங் ஷோல திரும்ப. ஏன்னா இவங்க வந்து ஒர்க்கிங் டேல வந்து இந்த படத்தை பார்த்தே வர மாட்டாங்க. விஜய் படமோ அஜித் படமோ பெரிய ஸ்டார் படமோ இல்ல வந்து ஒரு ஃபேண்டசி படமா இருந்தா ஒரு அதாவது வரலாற்று சப்ஜெக்ட் படம் அது மாதிரி இருந்தால் டக்கு டக்குன்னு வந்துருவாங்க. இப்போ போர் தொழில் மாதிரியான படங்கள் பார்த்தீங்கன்னா நைட் ஷோல தான் பிக்கப் ஆக ஆரம்பிச்சு. அது மாதிரி இந்த படம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ நாளைக்கு நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிடும் இந்த படம். அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒர்க்கிங் டே அடுத்த வாரம் பெரிய படங்கள் வருது. இதில் சஸ்டெயின் பண்ணுறது தான் கஷ்டம். அப்படி சஸ்டெயின் ஆச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் தான். பட் நான் வந்து மகாராஜா நாளைக்கு 2 நாள் அங்க வராங்க, திருச்சிக்கும் கோயம்புத்தூருக்கு வராங்க. ஓ லப்பர்பந்து டீம் வராங்களா? சூப்பர். ஆமா ஓகே ஓகே. மாதிரன் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இல்ல ப்ரோ, 2 நாளைக்கு முன்னாடி நீங்க பாசிட்டிவா ட்வீட்லாம் பண்ணீங்க நிறைய பேரு. நான் மகாராஜா மாதிரி ஒரு ஓப்பனிங் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். மேபி 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கிறதால கொஞ்சம் கம்மியா இருக்கும் போல. இல்ல அது என்னன்னு சொல்றேங்க, ஓப்பனிங்கான காரணம் கோட்டு நல்லா போயிட்டு இருக்கா. கோட்டு தேட்டரை வந்து தூக்க வரல. பெரும்பாலான தேட்டர்கள்ல மெயின் ஏசி எல்லாம் பாத்தீங்கன்னா கோட்டு ஓடுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்கேல் லப்பர் பந்து போட்டாங்க. ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் முதல் நாள் வெள்ளிக்கிழமை கூட ஸ்கிரீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் ரிலீஸ் ஆச்சு லப்பர் பந்து. இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 340 350 கிட்ட வந்துருச்சு லப்பர் பந்து ஸ்கிரீன் கவுண்ட். நேரத்தில் ரொம்ப கம்மி. இப்போ இது வந்து இதுக்கே ஒரு நாள் ஆயிருக்கு. என்னதான் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தாலுமே இந்த தேட்டருக்காரங்க நம்பர் அவங்க படம் பார்த்து படம் போடுறதுக்கு ஒரு நாள் 2 நாள் டைம் எடுக்குது. ஓகேங்களா? அதனால இப்படி இருக்கும். இனிமேல் போக போக பிக்கப் ஆகிக்கும். இந்த படம் உண்மையான பாருங்க, ஒரு ஹிட் படமா நல்ல ஹிட் படங்க பார்த்து ஒரு சூப்பர் ஹிட் படமா அமையும். படமும் உண்மையா நல்ல படங்க, தரமான படங்க, நம்பி பார்க்கலாங்கிற மாதிரி படம். இதுக்கு மேல அந்த படத்தை வந்து நம்ம சொல்றது எப்படின்னா கம்பெனியா அவங்களை பிடிச்சி தேட்டருக்குள்ள வந்து உள்ள விட்டா தான் உண்டு. அந்த மாதிரி படம் உண்டு. அதை ஸ்பெஷல் நான் பாருங்க, நல்ல படம் பாருங்க. ஆல்சோ இன்னும் இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி இப்போ இன்னும் கொஞ்சம் இதுவாக போயிட்டு இருக்கு நல்லா. ஏன்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் ஒருத்தங்களை போய் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த டீமு. ஸோ அந்த வீடியோ கொஞ்ச நேரத்தில் வரும். ஆப்வியஸா இந்த இது இருக்குல்ல, இது போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ கொஞ்ச நேரத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இந்த ப்ரொமோஷனல் திங்ஸ் எல்லாமே இப்போ பண்ணிட்டு இருக்காங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த முதல் இனிஷியல் 2-3 நாள் இருக்குல்ல, நீங்க சொன்னீங்க யாரோ ஒருத்தர் மகாராஜாக்கு நல்லது வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு ஃபீல் இருக்கு அவருக்கு. ஆனா இவங்க அதுக்கடுத்த டயர் ஹீரோஸ்ல தானே வராங்க, ஹாரிஸ் கல்யாணம். ஸோ ஒரு மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே. ஸோ அந்த ஹீரோ என்னதான் இருந்தாலும் என்னதான் படம் நல்லா வந்தாலும் ரிவ்யூஸ் எல்லாம் வந்தாலும் அந்த ஹீரோக்குன்னு ஒரு புல்லிங் பவர் இருக்கு. பட் இப்போ ரிவ்யூஸ் வேர்ட் ஆஃப் மவுத் தான் இருக்கிறதுலே உள்ளதுலேயே பெரிய இது. ஏன்னா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து கால் பண்ணி எல்லாம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த படத்தை பார்த்துடுறா செமையா இருக்கான்னு சொல்லி. அதுக்கு வந்து பவர் ரொம்ப அதிகம். அது இப்ப நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா பாத்துருங்க. இந்த வார்த்தையிலே சொல்லும் போது பாருங்கன்னு சொல்றதுக்கும் கண்டிப்பா பாத்துருங்க அப்படிங்கறதுக்கும் வித்தியாசம். அப்புறம் நான் கேரண்டி பண்றேன். சுகுமார் ப்ரோ அன்னைக்கு சொன்னேன், நீங்க ஒரு 2 நாள் முன்னாடி பேசும்போது ஏதோ படம் போய் பாருங்க, உங்களுக்கு யாரும் பிடிக்கல அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, திருப்பி காசு தரேன் அப்படின்ற அளவுக்குலாம் சொன்னாரு. ஆனா இப்ப காசு தருவாங்களா இல்லையா அது இதெல்லாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு சொல்றாங்க அப்ப கண்டிப்பா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போய் பாத்துருவாங்க. ஸோ இந்த வேர்ட் ஆஃப் மவுத் இருக்குல்ல, அது பயங்கர பாசிட்டிவா பரவிட்டு இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இதுவாயிடும். இன்னொரு 2 நாள் தான் மேக்ஸிமம். நாளைக்கு வச்சு பெருசாது. அதாவது கதையோட்டத்திலேயே போகக்கூடிய ரெஃபரன்ஸ் இருக்கு. சில படங்கள ரெஃபரன்ஸ் வரும், நமக்கு அது வலிந்து திணிக்கப்பட்டதா இருக்கும். இந்த படம் அப்படி வலிந்து திணிக்கப்படாத கதையோட்டத்தோட போகக்கூடிய ஒரு ரெஃபரன்சஸ் நல்லா இருக்கும். அதாவது நம்மள மறந்து நம்மளே கைத்தட்டி விசில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்கும். நீங்க ப்ரோமோ தான் தமிழ் அப்படியா? தமிழ் நிஜத்திலேயே பெரிய கேப்டன் அவர், மிகப்பெரிய இது சொன்னாரு. சூப்பர். உண்மையாலுமே பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, பிளேஸ்மெண்ட் வந்து பயங்கர. தமிழரசன் பச்சைமுத்து அந்த படத்தோட டேரக்டர் சொல்றாரு அவர் ஆதி. தமிழரசன் பச்சைமுத்து இந்த படத்தோட இயக்குனர். அவர் வந்து மிகப்பெரிய விஜயகாந்த் ரசிகர் தான்.
ஆனா கரெக்டா அந்த விஜயகாந்த் படத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த இந்த படம் கேப்டன் பிரபாகரன் பிஜிஎம் அல்லது வந்து இந்த சேதுபதியா சேதுபதி பிஜிஎம், அப்படி இல்லைன்னா சத்ரியன் பிஜிஎம் தான் போடுவாங்க. இவர் தான் கரெக்டா நம்ம கிராமத்து பாடல் சூப்பர் பாட்டு, அந்த பாட்டு தூக்கி படத்துல வச்சாரு. அது எங்கெங்கெல்லாம் வருது அங்கெங்கெல்லாம் அவர் அனுப்புறேன். பயங்கரமா இருக்கு. நான் எப்படி சொல்றேன்னா, செலிபிரிட்டி ஷோல பார்க்கும்போதே அந்த வைப் இருக்குல்ல, அந்த வைப் நமக்கு வந்து வருது அப்படின்னா தேட்டர்ல பாக்குறப்ப எப்படி இருக்கும், அதுதான் சூப்பரா இருக்கும் நம்ம நார்மல் தேட்டர்ல. நான் நாளைக்கு 2வது தடவை போறேன் நம்பர் வந்து. கரெக்ட் தான். நீங்க செலிபிரிட்டி ஷோல பாத்தீங்கல்ல, இந்த இதுல போய் பாருங்க, சிங்கிள் ஸ்கிரீன்ல போய் பாருங்க, செமையா இருக்கும். கண்டிப்பா போகணும். நாளைக்கு செகண்ட் டைம் கண்டிப்பா போறேன். நாளைக்கு வந்து அதுல அந்த இதுல என்ஜாய் பண்ணி பார்க்கணும். நான் இனிஷியலா இந்த 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 ஸ்கிரிப்ட் வந்து நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன், தமிழ் அனுப்பிவிட்டேன். அப்போ நான் இதை பார்க்கும்போது நினைச்சேன், ஏன்னா இந்த பாட்டை வச்சிருக்காரு ரெஃபரன்ஸ், செம்மையான ஐடியாவா இருக்கு. ஏன்னா நம்ம இந்த மினி பஸ்ல கேட்டு வளர்ந்துருப்போம், அவருக்குள்ளே ஆக்சுவலா இருந்துச்சு இந்த இப்போ ரெஃபரன்ஸ் பாட்டு வச்சிருக்காருல, அதெல்லாம் அங்கேயே இருந்துச்சு. இது அதுக்கப்புறம் இந்த நிறைய பேர் சொன்னாங்க, இது இந்த விஜயகாந்த்க்கு இந்த விஷயத்துக்கு அப்புறம் அவங்க சும்மா இதுக்காக சேர்த்துக்கிட்டாங்களா நிறைய பேர் பேசினதை பார்த்தேன் நான் இதுலலாம். பட் அது கிடையாது. ஒரு 2 வருஷம் முன்னாடி இனிஷியல் டிராஃப்ட்லயே இந்த பாட்டு அங்க பெருசா இந்த போட்டோ வரைஞ்சிருக்கோம், அந்த பெயிண்ட் அவரோட இது வரைஞ்சிருக்கோம், விஜயகாந்த் படம் வரைஞ்சிருக்கும் எல்லாம் அதுலயே இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணி இருக்குல்ல, செம்மையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட கிராமத்துல நம்ம மினி பஸ்ல போகும்போது ஒரு கிராமத்துல மட்டும் இல்லை, யாரும் மியூட் இல்ல பண்ணிட்டு ஆதி ப்ரோ கட் ஆயிடுச்சா இல்ல மீட் பண்ணிட்டாங்க? யார் மீட் பண்ணது? மியூட் மறுநே மியூட் பண்ணி விளாடுறீங்களா இல்ல சுகுமார் ப்ரோ வேலையாச்சு? கேக்குதா? கேக்குதுங்க. அப்ப மறுநீ உங்க வேலையா சுகுமார் ப்ரோ வேலையா சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. சரி ரைட், அவன் சொல்லுங்க. ஆதி ப்ரோ நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நான் செல்லே தொடரல. இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றீங்களா, எங்களால சொல்ல முடியாது, ஏன்னா நாங்க மியூட் ஆன் பண்ண முடியாது. ஹீரோ யார் ப்ரோ? படம் இல்ல, வெப் சீரிஸ். அந்த வதந்தி இல்ல, அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ அதுக்கு அந்த மினிபஸ் இந்த சாங்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, ஊர்ல மதுரை பக்கம் அங்கெல்லாம் கொடுப்பாங்க, மதுரை திருச்சி பக்கம்லாம் அந்த சவுண்ட் அந்த இது வரும். மினி பஸ், அந்த இதுல போற பஸ், இந்த ஊருக்கு போற பஸ், சின்ன ஊருக்கு போற பஸ், அதெல்லாம் கேட்கிற பாட்டு அதெல்லாம். ஸோ அந்த வைப்ல இருந்துச்சு. எல்லா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கமர்ஷியலா ஒரு இது ஹிட் ஆகணுன்றக்கா ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோம், அந்த கதையோட்டத்துல அந்த ரெஃபரன்ஸ் வரும்போது அந்த ரெஃபரன்ஸ்க்கே ஒரு பெரிய மரியாதை வரும். இப்போ நீங்க இது வந்துச்சுல கண்மணி என்போடு வந்து மஞ்சுமெல்ல வந்து கதையோட ஒட்டி அது வந்துச்சுல, அந்த மாதிரி இது உண்மைக்கே நீங்க இப்ப 2வது வாட்டி அந்த பாட்டை ப்ளே பண்ணும்போது, ஆக்சுவலி ஒரு பாட்டை அந்த தினேஷ் போடுற பாட்டு கடைசியில ப்ளே ஆகும்போது அந்த கேரக்டருக்கே அந்த லிரிக்ஸ் சூட் ஆகுற மாதிரி இருக்கும் நமக்கு. அவன் பண்ற காரியத்துக்கு அவனோட இதுக்கு அது சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது. ஸோ இந்த கதையோட்டத்தோட அது வரும்போது இந்த படத்துல ஆக்சுவலி வர நிறைய ரெஃபரன்சஸ் வேற ரெஃபரன்சஸ் எல்லாமே வந்து அந்த கதையோட்டத்தோடய இருக்கும். அந்த லிரிக்ஸ் கூட அவங்களுக்கு பொருந்தி போற மாதிரி இருக்கும். முதல் வாட்டி வந்து ஹரீஷோட வீட்டுல வந்து தினேஷ் வந்து ஹரீஷை பாக்குறப்போ ஒரு பாட்டு வரும், அதோட லிரிக்ஸ் கூட அப்படியே இருக்கும், இந்த கதைக்கு சம்பந்தமாவே இருக்கும். அதெல்லாம் பயங்கரமான ஐடியா. இல்ல அந்த மொமெண்டே சூப்பரா இருக்கும். அந்த மொமெண்ட்டும் இருக்குல்ல, அட்டகத்தி தினேஷ் வந்து அந்த அன்பு கேரக்டர் பார்த்தது இல்ல, அதை பார்க்க வைக்கணுங்கிற முகத்தை பார்க்க வைக்கணுங்கிற ஒரு விஷயம் செய்வா. அப்படி செம்ம மொமெண்ட் அது. ஆமா. ஆக்சுவலி இன்னொன்னு, எனக்கு இப்போ இப்போ தமிழரசன் பசங்க வந்து ஒரு பிரில்லியன்டான ரைட்டர். நெஞ்சுக்கு நீதி டைலாக்ஸ்லாம் ஏற்கனவே ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த ரைட்டிங்கை தாண்டி ஒரு ரைட்டர் டைரக்டர் ஆகும்போது இருக்க மெயின் விஷயம் என்னன்னா, அதை கரெக்டா இருக்கிற திரைமொழியா எப்படி கன்வெர்ட் பண்றாங்கன்றதுதான் அவங்களுடைய பெரிய பயமே இருக்கும். ஏன்னா எழுதிடலாம், நீங்க ரைட்டர் தான், அவங்க தொழிலே எழுதுறது தான், ஸோ அதை எழுதிடலாம். ஆனா இதை எக்ஸிக்யூட் பண்ணது இருக்குல்ல, அதுல எனக்கு நான் பர்சனலா வந்து ரொம்ப அரண்டு போன ஒரு இது. என்னடா இது திரைமொழி இவ்வளோ நல்லா இருக்கு, முன்னாடி கொஞ்சம் விஷுவல்ஸ் தான் காட்டியிருக்காரு. ஸோ என்னடா எப்படி இருக்குது, இது செம்மையா வருதுன்னு நமக்கு தோணும். திரைமொழி இருக்குல்ல, இது ரைட்டர்ஸ்க்கு ஜென்ரலா எல்லா ரைட்டர்ஸ்க்கும் இது வந்துடாது. ஸோ இந்த அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்ணுறதும் சரி, அது சாதாரண விஷயம் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்ணுறதுன்றது நீங்க எக்ஸாக்டா உங்களுக்கு என்ன வேணும், அது எந்த க்ளோஸ்ல வச்சா அது சரியா கவர் ஆகுமா, அப்புறம் எடிட்டிங் இவ்வளோ
விஷயங்கள் வச்சு தான் நமக்கு ஒரு சீன் ஒர்க் ஆகுதுன்ற ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு டேரக்டர் முதல் படத்துல இவ்வளவு கிராஃப்ட்மேன்ஷிப் வச்சு நான் பாக்குறேன். குறிப்பா அந்த ஒரு ஒரு பிளாக், நான் எதையுமே நான் ஸ்பாயில் பண்ணல. ஆஹ் ஆனா ஒரு பிளாக் முதல் முதல் மேட்ச் ஹரிஷ் கல்யாணுக்கும் தினேஷ் டீமுக்கும் நடக்கிற ஒரு மேட்ச் இருக்கு. இந்த ஹோல் சீக்வன்ஸ் சொல்றேன், அப்படியே ஊர் சைடு கிரிக்கெட்ல என்ன நடக்குமோ அதை வந்து அவ்வளவு தத்ரூபமா கொண்டுட்டாங்க. அந்த அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீனா இருக்கும், ஆனா அதுக்கு பின்னாடி அவ்வளவு உழைப்பு இருக்கு. அந்த எடிட்லயும் அந்த விஷுவல்ஸ்லயும் அந்த ஆர்ட் ஒர்க்லயும், அதுக்கு இந்த ஆட்களை கூட்டு வச்சு இந்த கமெண்ட்ரி, அப்புறம் அந்த ஸ்லிஜிங் ஒண்ணு பண்ணுவாங்க, அது எல்லாத்துக்கும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஆடுகளத்துல வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும்ல, அந்த சாவா சொல்ற சீக்வன்ஸ் அது, அதுக்கப்புறம் சர்பட்டா பரம்பரையில வர அந்த அந்த பாக்ஸிங் ரோஸ் மேட்ச் இருக்கும் அது, அதுக்கு அடுத்து நான் சொல்லுவேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு பெரிய சீக்வன்ஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் சீக்வன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் சொல்லுவேன். சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு. hero வந்து அதெல்லாம் சொல்லாங்க, எதுவும் சொல்லிடாதீங்க கிளைமேக்ஸ் பத்தி. நான் தான் சொல்றேன், நம்ம நம்ம ரெண்டாவது நாள் தான் இருக்கோம்ல, ஸோ வழக்கம் போலதான் நம்ம வந்து வழக்கம் போல இவ்வளவு மண்டேயோ நேரம் இல்லாட்டி சண்டேயோ அதை பத்தி பேசுவோம். இவ்வளவு நேரம் நீங்க ரசிச்சதெல்லாம் வரிசையா சொல்லிட்டீங்க. அதுலயே நிறைய ஸ்பாயிலர் இருந்துச்சு. இல்லையே, இதுல எதுவுமே ஸ்பாயிலர் இல்லையே. எது ரஷ்யம் எது நிறைய நான் நிறைய கதையில கூட எதுவுமே மொமெண்ட்ஸ் சொல்லல. எல்லாம் சொன்னீங்க. சரி அதான் சொன்னாங்க. சொல்லி என்னன்னு ரசிச்சத சொல்லி சரி ரசிச்சத சரி ரசிச்சத அப்படியே சொல்றாங்கன்னு சொல்லி அதான் விட்டு. பிரகாஷ் சொல்ற மாதிரி கிளைமேக்ஸ் இல்ல, கிளைமேக்ஸ் சொல்ல வேணாம், நம்ம ஸ்பேஸ்ல இருந்து முடிவு. கிளைமேக்ஸ் பத்தி நம்ம பேச வேணாம், 2 3 நாள் கழிச்சு பேசலாம். இல்ல இல்ல, நான் வந்து கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் நல்லா இருக்கும். நான் ஒரு பக்கமே ஆமா, ஒரு யூனிக்கா சின்ன எனக்கு அதுல ஒரு சின்ன இது இருந்துச்சு, எனக்கு அதுல ஒரு சின்ன இது இருந்துச்சு. பட் எனக்கு இந்த படத்துல ஒரு ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சு, 2 3 குறைகள் இருந்துச்சு. ஆனா அது எதுவுமே படத்தை பெருசா பாதிக்கிற குறைகள்லாம் கிடையாது. ஆனா அது இப்ப நம்ம ஸ்பாய்லரா இருக்கும், இப்ப சொன்னா ஸ்பாய்லரே சொல்லிதான் சொல்லணும். அதனால நம்ம ப்ராபலி மண்டே அந்த மாதிரி ஆக்சுவலி இந்த மூவில எல்லாத்துக்குமே கேரக்டருக்கும் எல்லாரோட கேரக்டருக்குமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் அதிகமா கொடுத்து ஒவ்வொருத்துக்குமே தனியா ஒரு எழுதியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்பேஸ் வந்து சிலருக்கு தரமாட்டாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் வில்லனுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே அந்த ஒரு எழுதியிருந்தாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு அந்த நம்ம எமோஷனல் பண்றது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. முக்கியமா கிரிக்கெட் பிளேயர்ஸ் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கணும். பாத்துருவீங்க ஆக்சுவலி, நீங்க ட்ரெய்லரை பார்த்தோன்னே உங்களை புல் ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கே உண்டானது ஒரு நல்ல பேட்ஸ்மேன் விளையாடுறப்ப ஒரு மேஜிக் பண்ணுவாங்க. அவங்க அவுட் ஆகும் போதும் அதுக்கப்புறம் இது பண்ணும்போதும் அது அப்படியே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். அது எல்லாத்துக்குமே அந்த பிளேயர்ஸ்க்குலாம் அது இதாகும். ஒருத்தவங்களை இது பண்ணிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ற போது அது அப்படியே பொருள். ரொம்ப லைக் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. சூப்பர் மூவி, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா பாருங்க. காலிங் டைப்பும் நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே அவனுக்கு நல்லா இருக்கும். வெங்கடேஷ் கேரக்டரும் நல்லா இருக்கும். இது ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற எல்லா கேரக்டரும் ஆக்சுவலா ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆனப்போ இதே மாதிரிதான் பாசிட்டிவா சொன்னாங்க. ஆனா இப்போ அந்த படம் என்னமோ ஃபெயிலியர் படம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது ஹிட்டா ஃபிளாப் ஆகும் ப்ளூ ஸ்டார். அப்போ பயங்கரமா கொண்டாடினாங்க ரிலீஸ் டைம்ல. ப்ளூ ஸ்டார் வந்து லாபம் தான். ஆக்சுவலி என்னன்னா, ஏதாவது என்னன்னா இப்போ இந்த இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆனதுல ஒரு 8 படம் தான் வந்து போட்ட காசை வந்து எடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்குன்னு சொல்லி அந்த டயத்துல பேசிட்டு இருந்தாங்க. வரதாஜன் கூட இந்த அவரோட பேட்டில் அந்த லிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சின்ன படத்துல ப்ளூ ஸ்டார் ஒன்று. ப்ளூ ஸ்டார் இந்த இது இன்னொன்று நம்ம ஹிப்ஹாப் சாப்ல என்ன படம் வந்து நம்ம பிளாக் சீப் டேரக்டர் பிடி சார். அது அந்த மாதிரி சின்ன படங்கள்ல ஒரு 4 5 படம் வந்து அந்த இதுல வந்து அதுல ப்ளூ இது நான் ஏன் கேட்டேன்னா, அப்போ கொண்டாடினாங்க, நானும் பார்த்தேன். இப்போ நிறைய பேர் நீங்க ரப்பர் பந்து நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா நிறைய பேர் கமெண்ட் ஆகட்டும், இது ப்ளூ ஸ்டார் மாதிரி இருக்காதுல, ப்ளூ ஸ்டார் மாதிரி இருக்காதுல இருக்கீங்க. என்ன பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்படி கேட்கறாங்க, ரொம்ப முடியல.
பிரகாஷ் இந்த மறுபடியும் இந்த ஓடிடி நிகழ்ச்சிங்க எப்போ இருக்கிறதுல ஹாட் ஸ்டாருங்க பாரு. 4 வீக்ஸ்ல வந்து ஆனா அது அது வந்து வாழை வந்து டைரக்ட் ஓடிடி ரிலீஸா இருந்துச்சு. இது வந்து ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆகிற படம். ரைட்ஸ் ஆகிட்டாங்க. விஜய் டிவி சேட்டலைட் ரைட்ஸ், ஹாட் ஸ்டார் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ். நான் பர்சனலா இந்த படம் வந்து ப்ராப்பர் தியேட்டர் படம். எனக்கு ஓடிடில பார்த்தா இது எந்த அளவுக்கு இதுவா இருக்கும்னு தெரியல. இது வந்து ப்ராப்பர் தியேட்டர் படம். தியேட்டர்ல பார்த்துமே வந்து என்ஜாய் அப்புறம் நீங்க பேசுறது சரியா கேட்கல, கட் ஆகுது ரொம்ப. பின்னாடி யாரோ கிஸ் இந்த இடத்துல ரிலீஸ் ஆகல, அதனாலதான் ஓடிடில தான் பார்க்கணும். ஓகே. நீங்க ஃபாரின்ல உங்களுக்கு ஓகே, ஃபாரின்ல உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஹாட் ஸ்டார் தான். அது உங்களுக்கு வந்துச்சுன்னா ஓடிடில வந்து அப்புறம் தான் பார்க்க முடியும். இந்த வாரம் நல்ல ரிவ்யூஸ் வரனால திரும்ப வேணா அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. ஆனா அடுத்த வாரம் தேவரா ரிலீஸ் ஆகுது, லொகியலகன் ரிலீஸ் ஆகுது. 2 பெரிய படங்கள் கணக்கு. சின்ன படங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டர் ஆப், அப்புறம் ஹிட்லர், அது படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதனால அதை மீறி தியேட்டர் அடிக்கிறது டவுட் தான். யோசனா ஆக்சுவலி இந்த படத்துல நம்ம அந்த ஸ்மோக்கிங்கை பத்தி ஒரு இது பண்ணிருப்பாங்க ஹியூமர், அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி? ஆமா ஆமா, லப்பர் பந்த்ல தான் ஸ்மோக்கிங் வச்சு ஒரு ஹியூமர் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸ்மோக்கிங் ஆடு, அதுக்கப்புறம் அந்த இது ஏன் அதை வச்சு பண்ணக்கூடாது? புரியல எனக்கு, என்ன எதனால அது ஒரு காலன்னு சொல்றீங்க? இல்ல, அது வந்து ஹியூமர் ஒர்க் ஆச்சு. ஆக்சுவலி என்னாச்சுன்னா அந்த மாதிரி டபாக்கோ